பாகம் 301. தியா, நீ எங்க உட்காருவ? உன்னோட சீட் எங்க இருக்கு என்று சூர்யா தொணவென கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்க அவந்திகாவிற்கு கடுப்பானது. ஹே சுகி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம பப்ளிக் பிளேஸ்ல இருக்கோம், கொஞ்சமாச்சும் டீசென்டா நடந்துக்கோ என்று முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டு சொன்னாள். அவளை பாவமாக பார்த்த சூர்யா, தியா ஏன் கோபப்படுற? இப்ப நான் டீசென்டா தானே நடந்துக்கிறேன், நான் என்ன டீசென்ட் இல்லாம நடந்துகிட்டேன் என்று கேட்கவும், சப்பா, இதுக்கு மேல இவன் கிட்ட பேசினா நம்ம தான் பைத்தியமாகணும் என்று நினைத்த அவந்திகா வேறு பக்கமாக திரும்பி நடக்க சூர்யாவும் அவளை தொடர்ந்து சென்றான். ஒரு நொடி நின்று அவனை முறைத்து பார்த்த அவந்திகா, சுகி, நான் ரெஸ்ட் ரூம் போறேன், நீ எங்க வர என்று கேட்கவும், ஏன் எனக்கு மட்டும் எதுவும் வராதா என்ன? நானும் ரெஸ்ட் ரூம் தான் போறேன் என்று தோள்களை குலுக்கி சொன்ன சூர்யா மீண்டும் அவந்திகாவை தொடர்ந்து செல்ல, ஹலோ மிஸ்டர், ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் அந்த பக்கம் இருக்கு, நீ லேடிஸ் ரெஸ்ட் ரூம்க்கு வரியா என்ன என்று சொன்ன அவந்திகா அவர்கள் செல்லும் திசைக்கு எதிர்ப்புறமாக கையை நீட்டி சொல்ல முகத்தை சுளித்த சூர்யா, எந்த முட்டாள் இன்ஜினியர் இந்த பில்டிங்க கட்டுனா? ஏன் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஒரே ரெஸ்ட் ரூம் இருக்க கூடாதா என்ன? ஈக்குவாலிட்டிய ஃபாலோ பண்ணுங்கடா என்று அவன் பேசிக் கொண்டிருக்க அவனை ஒரு பொருட்டாக கூட மதிக்காத அவந்திகா அந்த இடத்தை விட்டு சென்றிருந்தாள். அவள் வேகமாக அந்த அரங்கை விட்டு வெளியே வரவும் அவள் டீமின் பிளேயர்கள் வரவும் சரியாக இருந்தது. அவந்திகாவை பார்த்ததும், கோச், உங்களைத்தான் தேடிட்டு இருந்தோம் என்று சொல்லிக்கொண்டே ஆகாஷும் மற்றவர்களும் அவந்திகாவை நோக்கி வந்தனர். அவந்திகாவின் கண்களோ நிலாவைத்தான் தேடியது. ஆனால் அவளுக்கு பெருத்த ஏமாற்றம்தான் மிஞ்சியது. நிலா வரவில்லை. இப்போது அவந்திகாவிற்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போனது. எப்படியும் நிலா வந்து விடுவாள் என்று இப்போது வரை அவந்திகா நம்பிக்கொண்டிருந்தாள். இதுவரை வராத நிலா இதற்கு மேல் வருவதற்கும் வாய்ப்பு மிக குறைவு. ஆக நிலாவிற்கு பதிலாக அவந்திகா தான் விளையாட வேண்டும். அவந்திகா இதை யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, தியா, நீ ரெஸ்ட் ரூம் தானே போறேன்னு சொன்ன, இப்ப இங்க என்ன பண்ற என்று சூர்யாவின் குரல் கேட்டது. யாரது என்று அனைவரும் திரும்பி பார்க்க அதற்குள்ளாக சூர்யா வேகமாக வந்து அவந்திகாவின் தோளில் கை போட்டிருந்தான். அவனை முறைத்து பார்த்த அவந்திகா வேகமாக அவன் கையை உதறிவிட்டு ஒரு அடி தள்ளி நின்றாள். அப்போதுதான் தனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த நால்வரையும் பார்த்த சூர்யா, தியா, இவங்கதான் உன் ஃப்ரெண்ட்ஸா? இவங்களுக்காக தான் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தியா என்றான். ஆமா என்று வேண்டா வெறுப்பாக அவந்திகாவிடமிருந்து பதில் வந்தது. ஓகே ஓகே, இவனுங்க எல்லாம் பொடி பசங்களா தான் இருக்கானுங்க. நல்ல வேளை, நான் ரொம்பவே பயந்துட்டேன். இவனுங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்ட சூர்யா தன் முன்னால் நின்றிருந்தவர்களை பார்த்து நட்பாக புன்னகைத்தான். அவனை குழப்பமாக பார்த்த ஆகாஷ், இவரு என்று அவந்திகாவை பார்த்து இழுக்க, ஓ, நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணல, இப்ப பண்றேன் என்று சொன்னவள், இவனை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்ல, இவன் என்னோட ஃப்ரெண்ட் சூர்யா என்று சொன்னவள் மற்ற நால்வரையும் பார்த்து, சூர்யா, இது ஆகாஷ், வியன், வினோத், சஞ்சீவ், இவங்க எல்லாம் ஆர்டி என்று அவள் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கும் போதே உள்ளே இருந்து மேட்ச் ஆரம்பிக்க போகிறது என்ற அறிவிப்பு வந்தது. அதை கேட்டதும் பேசிக் கொண்டிருந்ததை எல்லாம் விட்டுவிட்டு, சரி வாங்க, நாம போய் மேட்ச் பார்க்கலாம் என்று சொல்லிய அவந்திகா வேகமாக உள்ளே சென்றாள். இன்று 3 டீம்கள் மேட்ச் விளையாடுவார்கள். என்னதான் செமி ஃபைனலில் வியனுக்கும் வினோத்திற்கும் அடிபட்டிருந்ததால் அதற்கு பதிலாக அவந்திகாவும் அரவிந்தும் விளையாடினாலும் அவர்களால் 3வது இடத்தை தான் பிடிக்க முடிந்தது. அதனால் இன்று முதல் 2 இடத்தில் இருக்கும் அணிகள்தான் விளையாடுவார்கள். அதில் தோல்வியுறும் அணி அவந்திகாவின் அணியோடு விளையாடுவார்கள். அந்த 2வது சுற்றில் வெற்றி பெறும் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்ற அணியோடு விளையாடுவார்கள். அதனால் இன்று முதல் சுற்று கிங்ஸ் ஃபைட்டிங் டீமிற்கும் ரேஞ்சர் டீமிற்கும் தான் நடக்க இருக்கிறது. முதல் சுற்று ஆரம்பமானது. அவந்திகாவும் அவளது டீமும் அமர்ந்த இடத்திலேயே சூர்யாவும் வந்து அமர்ந்து மேட்ச் பார்க்க ஆரம்பித்தான். அவந்திகா மேட்சில் முழுமையாக மூழ்கி இருந்ததால் அவனை ஒரு பொருட்டாக கூட கண்டு கொள்ளவில்லை. இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க என்று ஆகாஷ் அவந்திகாவை பார்த்து கேட்க,
இதுல என்ன சந்தேகம், கண்டிப்பா கிங்ஸ் ஃபைட்டிங் டீம் தான் வின் பண்ணுவாங்க என்று சூர்யாவிடமிருந்து பதில் வந்தது. அவந்திகா, ஆகாஷ் இருவருமே சட்டென திரும்பி அவனை முறைத்து பார்க்க, அவர்களது ரியாக்ஷனை பார்த்து தனது தொண்டையை செருமிக் கொண்ட சூர்யா, அது நான் ஏன் சொன்னேன்னா, அந்த டீமோட பேரை பாருங்களேன், பேர்லயே கிங்னு இருக்கு, கேக்குறதுக்கே கம்பீரமா இல்ல என்று சம்பந்தமே இல்லாமல் ஏதோ சொன்னான். அவனுக்கும் இப்போதே கிங்ஸ் டீம் தனது டீம் என்று சொல்ல வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் தற்போதே அதை சொல்லி இத்தனை நாளாக அவன் அவந்திகாவிற்காக உருவாக்கிய சர்ப்ரைஸை உடைக்க விரும்பவில்லை. அவனது டீம் நம்பர் 1 வெற்றி பெற்ற பின்தான் அனைவருக்கும் முன்னால் அது அவனது டீம், இப்போதிலிருந்து அவந்திகாவின் டீம் என்று சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தான். கிறுக்கு பையன், என்னமோ இவன் தான் பேரு வச்ச மாதிரி கிங்காமா கிங்கு, கம்பீரமா வேற இருக்கான் என்று முனகிய அவந்திகா அவன் பேசுவதை சட்டை செய்யாமல் மேட்சில் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தாள். ஆனாலும் சூர்யா நிறுத்திய பாடில்லை. உடைந்த டேப் ரெக்கார்டர் போல் வளவளவென பேசிக் கொண்டிருந்தான். அப்படியே கிங்ஸ் டீம் இந்த ரவுண்ட்ல தோத்து ஆர்டி டீமோட விளையாண்டாங்கனாலும் அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே போன மேட்ச்ல ஆர்டி டீம் கிங்ஸ் டீம் கிட்ட படுமோசமா தோத்து போயிருக்காங்க. சோ அவங்கள வின் பண்றதெல்லாம் கிங்ஸ் டீமுக்கு ஒரு மேட்டரே இல்ல. எப்படியோ இன்னைக்கு மேட்ச்ல கிங்ஸ் டீம் தான் வின் பண்ண போகுது என்று அவன் தோள்களை குலுக்கி சொல்ல அவந்திகாவிற்கு கோபம் தலைக்கேறியது. சூர்யா, இப்ப வாய மூட போறியா இல்லையா என்று சத்தமாகவே கத்தினாள். அவளது சத்தத்தை கேட்டு அவர்களை சுற்றி இருந்த அனைவரும் கூட ஒரு நொடி இவர்களை திரும்பி பார்த்தார்கள். இப்போது என்ன நடந்தது என்று தெரியாமல் பேந்த பேந்த விழித்த சூர்யா, இப்போ நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா என்ன? ஏந்தியா இவ்ளோ கோபப்படுற என்று தனக்குத்தானே கேட்டு கொண்டவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக அவந்திகாவையே பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் அமைதியாக மேட்சை பார்த்த அவந்திகா, ஆகாஷ், எனக்கு என்னமோ இந்த மேட்ச்ல கிங்ஸ் டீம் தான் வின் பண்ணும்னு தோணுது என்று சொன்னதும் சூர்யாவின் முகத்தில் ஒரு பெருத்த புன்னகை தோன்றியது. தியா, பாத்தியா பாத்தியா, இப்போ நீ கூட நான் சொல்றத ஒத்துக்கிற என்று சொன்னவன் மீண்டும் பேச ஆரம்பித்தான். எப்போதும் போல் அவனை கண்டு கொள்ளாத அவந்திகா, என்னதான் ரேஞ்சர் டீம் ஒரு நல்ல ஆப்பனண்டா இருந்தாலும் அவங்க யூஸ் பண்ற ஸ்டைல் ரொம்பவே பழசு. பட் கிங்ஸ் டீமோட ஸ்டைலையும் ட்ரிக்கையும் பாரு, அவங்க ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. புதுசு புதுசா அவங்க நிறைய ட்ரிக் யூஸ் பண்றதால தான் ரேஞ்சர் டீமால தாக்கு பிடிக்க முடியல என்று சொல்லிக் கொண்டிருக்க இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ஆகாஷ், ஆமா, அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்பனன்ட் ரேஞ்சர் டீம் தான் என்றான். ஆமா ஆகாஷ் என்றாள் அவந்திகா. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சூர்யாவிற்குத்தான் ஒன்றும் புரியவில்லை. என்னது, உங்களோட ஆப்பனண்டா? என்ன சொல்றீங்க என்று எதுவும் புரியாமல் கேட்டான். ஆனால் பாவம், அவனையும் அவன் பேசுவதையும் கண்டு கொள்ள அங்கு யாரும் இல்லை. கேம் மிகவும் ஆக்ரோஷமாக நடைபெற்று கொண்டிருந்தது. இருதரப்பு ரசிகர்களும் அவர்கள் விரும்பும் டீம் தான் வெற்றி பெற வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு அவர்களுக்காக கத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கிங்ஸ் ஃபைட்டிங் டீமிற்குத்தான் ஆர்வம் அதிகம் என்பது வரும் சத்தத்திலிருந்தே தெளிவாக தெரிந்தது. தன்னை சுற்றி ஒரு முறை பார்த்த சூர்யாவிற்கு கிங்ஸ் டீமின் போஸ்டரோடு அந்த டீம் வெற்றி பெற வேண்டும் என்று கத்திக் கொண்டிருப்பவர்களை பார்த்ததும் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. இருக்காதா பின்னே, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து அவனது டீமிற்கு ஆதரவாக கோஷம் போட நூற்றுக்கணக்கான ஆட்களை அழைத்து வந்திருக்கிறான். இந்த சத்தம் கூட இல்லை என்றால் எப்படி? அவன் காதலிக்காக அவன் பரிசளிக்க போகும் ஒரு டீம் எப்படி சாதாரண டீமாக இருக்க முடியும்? பல பார்வையாளர்களின் பாராட்டை பெற்ற டீமாக இருந்தால்தானே அதை அவன் பரிசளிக்கும் போது பெருமையாக இருக்கும். மிக சீக்கிரமே முதல் மேட்ச் முடிவடைந்தது. அவர்கள் நினைத்தது போலவே கிங்ஸ் ஃபைட்டிங் டீம் மிக எளிதாக வெற்றி பெற்றிருந்தார்கள். அடுத்த மேட்ச் அவந்திகாவின் ஆர்டி டீமிற்கும் இந்த மேட்சில் தோல்வியுற்ற ரேஞ்சர் டீமிற்கும் தான். மேட்ச் முடிந்ததும் பார்வையாளர்கள் பகுதியில் இருந்து வேகமாக அவந்திகாவும் அவளது டீமை சேர்ந்தவர்களும் காம்படிஷன் நடக்கும் அறையை நோக்கி சென்றார்கள். தியா, நீங்கெல்லாம் எங்க போறீங்க என்று சூர்யா கேட்க,
எங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு என்று செல்லும் வேகத்தில் பதிலளித்துவிட்டு அவந்திகா அங்கிருந்து சென்றாள். இந்த முட்டாளிற்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்க அவந்திகாவிற்கு நேரம் இல்லை. சூர்யாவும் வேகமாக எழுந்து அவளை பின்தொடர்ந்து செல்ல, சுகி, நீ இங்கேயே உட்கார்ந்து மேட்ச கவனமா பாத்துட்டு, நாங்க டக்குன்னு திரும்பி வந்துருவோம், ஓகே என்றாள் அவந்திகா. அவளின் இந்த திடமான வார்த்தைகளால் அவளை தொடர்ந்து செல்ல முடியாமல் அங்கேயே நின்ற சூர்யா, தியா, நீ கண்டிப்பா திரும்ப வருவல்ல என்றான். ஆனால் அவன் வார்த்தைகள் அவந்திகாவின் காதில் கேட்காத தூரத்திற்கு அவள் சென்றிருந்தாள். பாவம், அந்த அப்பாவி சூர்யாவிற்கு தெரியாது. இந்த வார்த்தைகள் மட்டுமில்லை, அவனது காதல் வார்த்தைகள் கூட கேட்காத தூரத்திற்கு அவந்திகா எப்போதோ சென்று விட்டாள் என்று. ஒரு நொடி அப்படியே நின்றவன் எதையோ மறந்துவிட்டது போல் பரபரப்பாக தனது பாக்கெட்டில் இருந்து போனை எடுத்து, தியா, மேட்ச் முடிஞ்சதும் கண்டிப்பா இங்க வா, நான் உனக்காக ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்றான். மறுபுறம் பரபரப்பான குரலில், சரி சரி என்று அவந்திகாவின் குரலை கேட்டதும் தான் சூர்யாவின் முகத்தில் புன்னகை தோன்றியது. அவந்திகாவும் அவளது டீம் பிளேயர்களும் காம்படிஷன் நடக்கும் ரூமிற்கு சென்ற நேரம். அப்போதுதான் விளையாடி முடித்திருந்த கிங்ஸ் ஃபைட்டிங் டீமின் பிளேயர்களும் பார்பி ஜூலியும் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தார்கள். அவந்திகாவை பார்த்ததும் பார்பி ஜூலியின் கண்கள் வெறுப்பில் சுருங்கியது. இன்னும் அவளால் நன்றாக நடக்க முடியவில்லை. அதுவும் இந்த 2 நாட்களாக அவளால் எந்த மாதிரியான ஆடையும் அணிய முடியவில்லை. எப்போதும் பார்பி ஜூலிக்கு தனது அழகான தொடை மீது ஒரு தனி கர்வம் இருக்கும். ஆனால் தற்போது வெந்து போய் தழும்புகள் நிறைந்த அவளது தொடையை பார்க்கும் போதெல்லாம் அவந்திகாவை பழி வாங்க வேண்டும் என்ற அவளது வெறி அதிகமாகிக் கொண்டே இருந்தது. விட்டால் இப்போதே அவந்திகாவை பீத்து போடுபவள் போல் அவள் முறைத்து பார்க்க, அவள் பார்வையை பார்த்த அவந்திகாவின் டீம் பிளேயர்கள் அனைவரும் அவந்திகாவை சுற்றி ஒரு கேடயம் போல் வந்து நின்றார்கள். அவர்கள் இருக்கும் வரை அவந்திகாவின் மீது ஒரு தூசி கூட விழ முடியாது என்பது பார்பி ஜூலிக்கு புரிந்தது. தோத்தாங்கோலிங்க, ஆனா இந்த மேட்ச்ல நீங்க ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்பதான் அடுத்த மேட்ச்ல எங்க கிட்ட படுமோசமா நீங்க தோக்க முடியும் என்று சொன்ன பார்பி ஜூலி ஒரு முறை அலட்சியமாக அவந்திகாவின் டீமை பார்த்து, ஆனா என்ன பண்றது, திரும்பவும் உங்ககிட்ட பிளேயர்ஸ் இல்ல போல தெரியுதே. ஏற்கனவே 2 பேருக்கு கை போச்சு, இப்ப ஒரு பிளேயரே இல்ல, எப்படி விளையாட போறீங்களோ தெரியல என்று அவள் இலக்காரமாக சொல்ல ஆகாஷிற்கு ரத்தம் கொதிக்க ஆரம்பித்தது. கையை முறுக்கிக் கொண்டு கஷ்டப்பட்டு தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றான். பெருசா ஒண்ணு செலவாகல, வெறும் 1 லட்சம் ரூபாய் தான் செலவாச்சு. அதுக்கே அவங்க வீட்டுல இருக்கிறவங்க நாய் மாதிரி நான் சொன்னதை செஞ்சிட்டாங்க என்று பார்பி ஜூலி சொல்லும் போதே ஆகாஷின் பொறுமை காணாமல் போனது. பார்பி ஜூலி, இந்த டைம் நீ ரொம்பவே தப்பான வேலை செஞ்சிட்ட என்று கர்ஜித்தான். என்னது, தப்பான வேலை செஞ்சிட்டேனா? அப்படி ஒண்ணு எனக்கு தெரியல. பட் ஆகாஷ், இன்னமும் எங்க கிங்ஸ் ஃபைட்டிங் டீமோட கதவு உனக்காக திறந்துதான் இருக்கு. நீ எப்ப வேணும்னாலும் வந்து எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படியும் இந்த மேட்ச்ல நீங்க தோத்துதான் போக போறீங்க. அடுத்தடுத்த மேட்ச்ல நீ எங்க டீம் சார்பா விளையாடலாம் என்று எதுவுமே நடக்காதது போல் அவந்திகாவின் முன்பாக அவள் ஆகாஷை தனது டீமிற்கு இழுக்க முயற்சித்துக் கொண்டிருந்தாள். அவந்திகா எதுவும் பேசவில்லை. பார்பி ஜூலி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க டீம் இந்த மேட்ச்ல தோக்க மாட்டோம். அப்படியே தோத்தாலும் அதுவே எங்களுக்கு வெற்றி தான். உன்ன மாதிரி கேவலமான வெக்கமே இல்லாத ஒரு பொம்பளைய நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இருந்தேன்னு நினைக்கும் போது என்ன நினைச்சு எனக்கே அசிங்கமா இருக்கு என்றான். இந்த வார்த்தைகள் ஆகாஷின் வாயிலிருந்து வந்ததும் பார்பி ஜூலியின் முகம் சிவந்தது. ஆகாஷை நோக்கி கையை நீட்டியவள், ஆகாஷ், நீ பாத்துட்டே இரு, நீ பேசின இந்த பேச்சுக்கு கண்டிப்பா அனுபவிப்ப என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து நகர்ந்தாள். ஆகாஷும் அவந்திகாவும் ஒரு முறை பார்த்து கொண்டவர்கள் அந்த பார்பி ஜூலியை கண்டு கொள்ளாமல் விளையாடும் அறைக்குள் நுழைந்தார்கள். இன்னும் நிலா வந்திருக்கவில்லை.
பாகம் 302. விளையாடும் அறைக்கு சென்ற பிறகு கூட நிலா வருவாள் என்று அவந்திகா காத்திருந்தாள். ஆனால் அப்போது வரை நிலா வரவில்லை. இப்போது வேறு வழி இல்லை. அவந்திகா தான் விளையாடியாக வேண்டும். தனது வலது கையை ஒரு நொடி பார்த்தாள். இன்னும் அது நடுங்கிக் கொண்டுதான் இருந்தது. எப்படியும் இந்த மேட்ச் முடிவதற்கு 2 மணி நேரமாவது ஆகும். அதுவரை அவளால் இந்த கையை வைத்துக் கொண்டு விளையாட முடியுமா என்பது அவளுக்கே சந்தேகமாகத்தான் இருந்தது. தன் முன்னால் இருக்கும் ஆர்வமான முகங்களை பார்த்தவளுக்கு ஏதோ ஒட்டுமொத்த பாரமும் அவள் தோள்களில் ஏறியது போல் இருந்தது. தன்னுடைய கையில் இருக்கும் பிரச்சனை குறித்து டீமில் உள்ளவர்களிடம் சொல்லலாம் என்று நினைத்தாள். ஆனால் அதை சொல்வதால் மட்டும் என்ன மாறிவிடப் போகிறது? தேவையில்லாமல் அவர்களையும் ஏன் சோகமாக்க வேண்டும் என்று நினைத்தவள் தன் முடிவை கைவிட்டாள். மேட்ச் ஆரம்பித்தது. 2 அணிகளும் தங்களுக்கான அறையில் தனித்தனியாக அமர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த பெரிய ஸ்கிரீனில் அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் கேம் ஓடிக்கொண்டிருந்தது. பார்வையாளர்களுக்கு அந்த அறையில் யாரோ ஐவர் அமர்ந்து விளையாடுகிறார்கள் என்பது மட்டும்தான் தெரியும். யார் விளையாடுகிறார்கள் என்பது தெளிவாக தெரியாது என்பதால் இப்போது ஆர்டி டீமின் கோச்சே ஒரு பிளேயராக விளையாடி கொண்டிருப்பது அங்கிருக்கும் யாருக்கும் தெரியவில்லை. முன்பே பிளேயர்களை அறிமுகப்படுத்தி இருந்ததால் இந்த மேட்சில் நேரடியாகவே விளையாட்டு துவங்கி இருந்தது. அங்கே பார்வையாளர்கள் இடத்தில் அமர்ந்திருந்த சூர்யாவிற்கு இது அனைத்தும் படு போராகத்தான் இருந்தது. இதுவரை அவன் எந்த மேட்சுக்கும் வந்ததில்லை. ஏதோ அவந்திகாவிற்கு பிடிக்குமே என்பதற்காக இப்படி ஒரு டீமை உருவாக்கி எதற்காக செலவழிக்கிறோம் என்றே தெரியாமல் காசை தண்ணியாக செலவழித்துக் கொண்டிருந்தான். 8 வருடத்திற்கு முன்பு அவன் அவந்திகாவிடம் சொன்னது போல இப்போது வரை இந்த கேமிங்கை எல்லாம் அவன் ஒரு வேஸ்ட் வேலையாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறான். அங்கு வந்திருக்கும் பார்வையாளர்களை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. இப்படி டைம் வேஸ்ட் பண்றதுக்காக காசு கொடுத்து வந்திருக்கானுங்க, முட்டாளுங்க என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் அந்த அரங்கை விட்டு வெளியே எழுந்து சென்றான். இது ஃபைனல் மேட்ச் இல்லை என்றால் இதற்கும் அவன் வந்திருக்க மாட்டான். உள்ளே அவனது தியாதான் விளையாடிக் கொண்டிருக்கிறாள் என்பது கூட தெரியாமல் வெளியே போனில் யாருடனோ தீவிரமாக அவன் பிசினஸ் பேசிக் கொண்டிருக்க, மிஸ்டர் சூர்யா என்று அழைத்து கொண்டே அங்கு வந்தாள் பார்பி ஜூலி. ஓ பார்பி ஜூலி, நான் போன மேட்ச் பார்த்தேன். பரவாயில்ல, பிளேயர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாவே ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்க, நல்லா விளையாடினாங்க என்று சூர்யா சொன்னதும் பார்பி ஜூலிக்கு இறக்கை இல்லாமல் ஆகாயத்தில் பறப்பது போல் இருந்தது. எல்லாம் மிஸ்டர் சூர்யாவோட கைடன்ஸ் தான் என்று அவள் ஒரு பிட்டை போட, ஓகே ஓகே, இதே மாதிரி ஃபைனல்லையும் நம்ம தான் ஜெயிக்கணும், பக்காவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், ஓகேவா என்று சூர்யா சொன்னான். பக்காவான பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன சொல்றா இவன் என்று பார்பி ஜூலி யோசித்துக் கொண்டிருக்க, அதாவது இப்ப பண்ணின மாதிரியே பர்ஃபெக்டான கோஆர்டினேஷன், பர்ஃபெக்டான ஸ்டெப்ஸ் என்று சொன்னவன் ஒரு நொடி யோசித்துவிட்டு, அப்புறம் விளையாடுறதுக்கு அந்த சாம்பியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்களா? அது நல்லா அழகா இருக்க சாம்பியன்ஸா மட்டும் யூஸ் பண்ணுங்க, பார்க்கவே கொடூரமா அசிங்கமா இருக்க சாம்பியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேணாம் என்று அவன் சொன்னதும் பார்பி ஜூலிக்கு சிரிப்பு தான் வந்தது. கஷ்டப்பட்டு தனது சிரிப்பை கட்டுப்படுத்திக் கொண்டு, ஓகே மிஸ்டர் சூர்யா, அப்படியே பண்ணிரலாம் என்றாள். ஓகே, மேட்ச்ல ஆர்டி டீம் ஜெயிச்சாலும் சரி இல்ல ரேஞ்சர் டீம் ஜெயிச்சாலும் சரி, கடைசியா நம்ம தான் ஜெயிக்கணும், புரிஞ்சதா என்று சூர்யா தீவிரமான குரலில் சொல்லவும், கண்டிப்பா மிஸ்டர் சூர்யா, இதுல உங்களுக்கு சந்தேகமே வேணாம், நாம தான் ஃபைனல்ல வின் பண்ண போறோம். அப்புறம் நீங்க சொன்ன அந்த 10 லட்சம் என்று பார்பி ஜூலி இழுக்க, பார்பி ஜூலி, நான் சொன்ன வாக்க மீறவன் கிடையாது. நம்ம டீம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்ததும் அடுத்த செகண்ட் அந்த பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகியிருக்கும். சூர்யாவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் பார்பி ஜூலியின் கண்கள் பிரகாசித்தது. தேங்க்யூ மிஸ்டர் சூர்யா என்றவள் ஒரு பெரிய புன்னகையோடு தூரத்தில் தெரிந்த அந்த பெரிய ஸ்கிரீனை பார்க்க ஆரம்பித்தாள். ஆனால் சூர்யாவிற்கு சட்டென ஏதோ மனம் கலக்கமாக இருந்தது. பார்பி ஜூலி, இந்த மேட்ச்ல நாம தோக்குறதுக்கும் ஏதாவது சான்ஸ் இருக்கா என்ன என்று அவன் சந்தேகமாக கேட்க, வாய்ப்பே இல்ல மிஸ்டர் சூர்யா, இந்த ரேஞ்சர் டீம் எல்லாம் ஒரு மேட்டரே இல்ல,
அவங்க இந்த லெவலுக்கு வந்ததுக்கு காரணமே போன செமிஃபைனல்ஸ்ல ஆர்டி டீம்ல 2 பிளேயர்ஸோட கை அடிபட்டு இருந்துச்சு. அதனால ஏதோ லக் அடிச்ச மாதிரி அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆர்டி டீமை பொறுத்தவரை நேத்து நான் 1 லட்சம் செலவு பண்ணுனேன்னு சொன்னேனே, அது இதுக்காகத்தான் என்று சொன்னவள் தான் ஏதோ பெரிய வீர சாகசம் செய்தது போல் எப்படி அவள் நிலாவின் அம்மாவிற்கு பணம் கொடுத்து சம்மதிக்க வைத்தாள், அதன் பிறகு எப்படி அவர்கள் வந்து நிலாவை அழைத்து சென்றார்கள் என்று அனைத்தையும் சொன்னவள் சூர்யா தன்னை தவறாக நினைத்துவிடக் கூடாது என்று, மிஸ்டர் சூர்யா, நீங்க தானே சொன்னீங்க நம்ம வின் பண்றதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணலாம்னு, அதான் வேற வழி இல்லாம என்று சொல்லி முடித்தாள். பார்பி ஜூலி சொன்னதை கேட்டவனுக்கு அவள் பயன்படுத்திய வழி தவறு என்று தோன்றியது. ஆனால் அவனது தியாவிற்கு ஒரு சாம்பியன் டீமை கிஃப்டாக கொடுப்பதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்து கொண்டான். என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு பிசினஸ் மேன். எப்படி செய்தோம் என்பதை விட அதில் என்ன ரிசல்ட் கிடைக்கிறது என்பதுதான் அவனுக்கு முக்கியம். இதையெல்லாம் யோசித்தவன், பார்பி ஜூலி, நீங்க பண்ணுனது தப்பான வழிதான், பட் இட்ஸ் ஓகே என்றான். அதன் பிறகு பெரிதாக எதுவும் பேசாமல் பார்பி ஜூலி அந்த பெரிய ஸ்கிரீனில் தெரியும் கேமை உற்று கவனிக்க ஆரம்பித்தாள். இப்போதுதான் கேம் ஆரம்பித்து சில நிமிடங்கள் ஆகியிருந்தாலும் இந்த ரவுண்டில் யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பது கணிக்க கூடியதாகவே இருந்தது. ஆர்டி டீம் ஆரம்பத்திலிருந்தே முன்னணியில் இருந்தார்கள். அவர்களது விளையாட்டு பார்ப்பதற்கே அவ்வளவு விறுவிறுப்பாக இருந்தது. அதிலும் நிலாவின் அக்கவுண்டில் இருந்து விளையாடி கொண்டிருக்கும் அவந்திகாவின் ஒவ்வொரு அசைவுகளும் அவ்வளவு நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் இருந்தது. பார்பி ஜூலிக்கே ஒரு கணம் தான் நிலாவை விளையாட விடாமல் செய்து பெரிய தவறு செய்துவிட்டோம் போல என்று தோன்ற ஆரம்பித்தது. நிலா இருந்திருந்தால் கூட இவ்வளவு சிறப்பாக விளையாடி இருப்பாள் என்பது சந்தேகம்தான். முதல் ரவுண்ட் முடிந்தது. ஸ்கிரீனில் வெற்றி என்ற வார்த்தையை பார்த்ததும் ஆகாஷும் மற்றவர்களும் உற்சாகமாக குதிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் மிக எளிமையாக மிக குறுகிய நேரத்திலேயே அந்த ரவுண்டை முடித்திருந்தார்கள். நிலா இல்லை என்பது அங்கு யாருக்கும் பெரிய குறையாக தெரியவில்லை. சொல்ல போனால் அவந்திகாவின் தலைமையில் அவர்கள் முன்னெப்போதும் இல்லாத உற்சாகத்தோடு விளையாடி கொண்டிருந்தார்கள். மற்ற நால்வரும் குதூகலத்தோடு அவந்திகாவை பார்க்க, அவந்திகாவோ கொதிக்கும் எண்ணெய் சட்டியின் விளிம்பில் அமர்ந்திருப்பதை போல் தத்தளித்துக் கொண்டிருந்தாள். அவர்களது ஆர்வம் இன்னும் இன்னும் அவந்திகாவிற்கு பாரமாக இருந்தது. அவள் கை முன்பை விட இப்போது அதிகமாக நடுங்க ஆரம்பித்திருந்தது. ஒரு முறை தன் கையை பார்த்தவள், அவந்தி, உன்னால முடியும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல என்று தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொண்டு அடுத்த ரவுண்ட் விளையாட ஆரம்பித்தாள். இரண்டாவது ரவுண்டிலும் மிக குறைந்த நேரத்திலேயே மிக எளிமையாக இவர்களது அணி வெற்றி பெற்றார்கள். ரேஞ்சர் டீமை தோற்கடித்து விட்டு இவர்கள் ஃபைனல் மேட்சை கிங்ஸோடு விளையாட தயாராகி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவந்திகாவின் கை இப்போது கொஞ்சம் கூட கட்டுப்பாட்டில் இல்லாமல் நடுங்க ஆரம்பித்திருந்தது. அவளது கை கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாக கொண்டே வருகிறது என்பது அவளுக்கு நன்றாகவே தெரிந்தது. 8 வருடத்திற்கு முன் நடந்த அந்த ஆக்சிடென்ட்டிற்கு பிறகு அவள் கை முழுமையாக குணமாகவே இல்லை. அவளது கை இப்படி ஆனதிலிருந்து அவளால் அரை மணி நேரத்திற்கு அதிகமாக ஒரு நாளும் விளையாட முடிந்ததில்லை. ஆனால் இந்த வாரம் செமி ஃபைனல்ஸிலேயே அவள் நீண்ட நேரம் தொடர்ந்து விளையாட வேண்டியதாயிற்று. அதில் ஏற்பட்ட நடுக்கமே குறையாதிருக்கும் போது அதற்குள் இன்று வேறு விளையாட வேண்டியதாகிவிட்டது. இதுவரை அவள் கை தாக்கு பிடித்ததே பெரிய விஷயம். இதற்கு மேல் அவளால் விளையாட முடியாது என்பது அவளுக்கே நன்றாக தெரிந்தது. தன் முன்னிருக்கும் ஆர்வமான தனது டீம் பிளேயர்களை பார்த்தவள் தன் கையை அவர்கள் பார்த்து விடாதபடி பேண்ட் பாக்கெட்டில் மறைத்து கொண்டு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள். ரெஸ்ட் ரூம் சென்றவள் கண்ணாடி முன் நின்று நடுங்கும் தனது வலது கையை இடது கையால் பிடித்து கொண்டு, அவந்திகா, உன்னால முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது ரெஸ்ட் ரூம் கதவு திறக்கப்பட்டது. பார்பி ஜூலி உள்ளே நுழைந்தாள். ஒரு நொடி அவந்திகாவை பார்த்தவளுக்கு அவளிடம் ஏதோ தவறாக இருப்பது புரிந்தது. எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் இருந்துச்சு, நீ தியாவா இருந்துட்டு ஏன் எந்த மேட்சும் விளையாடாம இருக்கன்னு.
உன் கையில ஏதோ பிரச்சனை இருக்கு போல. அப்போ எந்த சந்தேகமும் வேணாம், கிங்ஸ் டீம் தான் இந்த மேட்ச வின் பண்ண போறோம் என்று சொல்லியவள் அவந்திகாவை ஏளனமாக பார்த்து கொண்டிருக்க தன் கையை பேண்ட் பாக்கெட்டுக்குள் விட்டு மறைத்த அவந்திகா, பார்பி ஜூலி, எனக்கு கையே இல்லாம போனா கூட நான் உங்க டீமை ரொம்ப ஈஸியா வின் பண்ணிருவேன். நீ உங்க டீமுக்கு எப்படி அடுத்தவங்களை ஏமாத்தலான்னு சொல்லி கொடுத்த நேரத்துல எப்படி விளையாடினான்னு சொல்லி கொடுத்திருக்கலாம் என்றாள். இதை கேட்ட பார்பி ஜூலி கூலாக சிரித்து கொண்டே, நான் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறேங்கிறது முக்கியம் இல்ல, கடைசியா யாரு ஜெயிக்க போறாங்கிறது தான் முக்கியம். சரி, ஓகே, நம்ம மேட்ச்ல மீட் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். நேராக தனது டீம் கேப்டனை சென்று பார்த்தவள், இந்த மேட்ச்ல உங்க ஃபுல் போக்கஸ் நிலா பேர்ல விளையாடிட்டு இருக்க அந்த அம்ருதா ரோஹன் மேலதான் இருக்கணும், புரியுதா? அவளை தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருங்க என்றாள். அதே நேரம் அவந்திகா அவளது டீமிற்கு வந்த போது அவளது டீமை சேர்ந்தவர்கள் அனைவரும் கையை தேய்த்து கொண்டும் முட்டியை மடக்கி கொண்டும் ஏதோ பெரிய சண்டைக்கு தயாராவது போல் தயாராகி கொண்டிருந்தார்கள். அவந்திகாவை பார்த்ததும், கோச் வாங்க, இப்ப நம்ம பழி தீர்க்க வேண்டிய நேரம், அந்த பார்பி ஜூலி நமக்கு பண்ணினதுக்கெல்லாம் இப்ப நம்ம திருப்பி தரலாம் என்றார்கள் உற்சாகமாக. தன்னால் நீண்ட நேரம் விளையாட முடியாது என்று தெரிந்தும் அவந்திகா புன்னகைத்து கொண்டே தனது இருக்கையில் அமர்ந்தாள். விளையாட்டு ஆரம்பமானது. இந்த முறை பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் விளையாடும் சாம்பியனைத்தான் அவந்திகா தேர்ந்தெடுத்திருந்தாள். ஆனால் மேட்ச் ஆரம்பித்ததும் தான் அவந்திகாவிற்கு அவளது கையின் உண்மையான நிலை புரிய ஆரம்பித்தது. அதிலும் பார்பி ஜூலி சொல்லி இருந்ததால் அந்த டீமில் இருக்கும் அனைவரும் அவந்திகாவை தான் குறிவைத்து தாக்கிக் கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவந்திகாவிற்கு கை வலியில் உயிர் போக ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் அனைவரும் குரூப்பாக சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் அவந்திகாவின் கை கட்டுப்பாட்டை இழந்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எதிரி டீம் அவந்திகாவின் சாம்பியனை கொன்றுவிட்டார்கள். அத்தோடு சட்டென அவந்திகாவின் சாம்பியன் மாண்டு விட்டதால் ஆகாஷும் மற்றவர்களும் நிலைமையை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் ஒரு நொடி ஸ்தம்பித்து போயினர். வினோத்தும் சஞ்சீவும் எப்படியோ தப்பித்துவிட ஆகாஷின் சாம்பியனும் வியனின் சாம்பியனும் எனர்ஜி அனைத்தையும் இழந்து சாகும் நிலையில்தான் தப்பித்து வந்தார்கள். அனைவரும் என்ன ஆனது என்று அவந்திகாவை பார்க்க அவள் கை வலியில் துடித்துக் கொண்டிருந்தாள். அவளது மவுஸ் கீழே கிடந்தது. இதை பார்த்த ஆகாஷ் பதறி போய் கேமை கூட விட்டுவிட்டு, கோச் உங்க கைக்கு என்னாச்சு என்று அவந்திகாவின் அருகில் எழுந்து வர உதட்டை அழுந்த கடித்துக் கொண்ட அவந்திகா, கேம பாரு என்றாள் தீர்க்கமான குரலில். அனைவரது முகமும் இருண்டது. கோச், நாம இந்த மேட்ச்ல தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம பாத்துக்கலாம், உங்க கைக்கு என்னாச்சு என்று ஆகாஷும் விடாப்பிடியாக நிற்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் விளையாடல, நீங்க தான் விளையாட போறீங்க, ஸ்டார்ட் தி கேம் என்றாள் அவந்திகா உறுதியான குரலில். அவந்திகாவின் நிலையை பார்த்து அனைவரது கண்களும் சிவந்தது. அதற்கு முன்னால் அவர்களிடமிருந்த உற்சாகம் காணாமல் போனது. ஆரம்பத்தில் அவர்கள் இந்த டீமை ஆரம்பித்த போது வெற்றியடைய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் பெரிதாக இல்லை. வெறும் 2 மாதத்திற்கு முன் டீமை உருவாக்கி குறைந்த நேரத்தில் பிராக்டிஸ் செய்து ஏதோ தகுதி சுற்றில் வெற்றி பெற்றாலே போதும் என்றுதான் நினைத்திருந்தார்கள். ஆனால் இந்த டீமிற்கு வந்ததிலிருந்து எத்தனை பிரச்சனை! பார்பி ஜூலி இவர்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு பிரச்சனையும் தான் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற வெறியை இவர்களது உள்ளத்தில் ஆழமாக விதைத்தது. அனைத்தையும் தாண்டி இவ்வளவு தூரம் வந்துவிட்டார்கள். இப்போது தோற்பது என்பது அந்த பார்பி ஜூலியை வெற்றியடைய வைத்தது போல் ஆகிவிடும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் இந்த மேட்சில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற உறுதியோடு விளையாட ஆரம்பித்தார்கள். ஆனாலும் திறமையான ஐவரை எதிர்த்து இவர்கள் நால்வர் மட்டும் சண்டை போடுவது மிகவும் கடினமாகத்தான் இருந்தது. பாகம் 303. ஒரு காலத்தில் கேமிங் உலகத்தையும் கேமிங் விளையாடும் அனைவரது உள்ளத்தையும் தனது திறமையால் கட்டி போட்டிருந்த தியா இப்போது கைகள் நடுங்க மவுஸ் கூட பிடிக்க முடியாமல் இருப்பதை பார்க்க அங்கிருக்கும் அனைவருக்கும் கவலையாக இருந்தது. தங்கள் கையில்
கொதிக்கும் காஃபி பட்டு காயம் ஏற்பட்ட போது கூட கலங்காமல் இருந்த வினோத்தும் வியனும் இப்போது கலங்கி போனார்கள். எட்டி பிடிக்கும் தூரத்தில்தான் வெற்றி என்று அவர்கள் நினைத்திருந்த நேரத்தில் அனைத்தும் தலை கீழாக மாறியது போல் இருந்தது. இத்தனை ஆண்டுகளாக அவந்திகா ஏன் விளையாடவில்லை என்பது இப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது. அந்த காரணம் தெரிந்ததும் அவர்களது உள்ளத்தில் ஏதோ பெரிய பாரம் குடியேறியது போல் இருந்தது. ஓட்டப்பந்தய வீரனுக்கு கால் உடைந்து அவன் வீட்டில் முடங்கி போனால் எப்படி இருக்குமோ அதே போல்தான் 8 வருடத்திற்கு முன்னால் நடந்த அந்த விபத்திற்கு பிறகு அவந்திகாவால் விளையாட முடியாமல் போனது. இதையெல்லாம் யோசித்து அனைவரும் கலங்கி உட்கார்ந்திருக்க, நீங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க கவனம் எங்க இருக்கு? கான்சென்ட்ரேட் பண்ணுங்க என்று சொன்ன அவந்திகா மீண்டும் மவுசை எடுக்க முயல அவள் கை அவள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் போனது. கைஸ், என்னால விளையாடத்தான் முடியாது, பட் என்னால உங்களை கைட் பண்ண முடியும். நம்மளோட வெற்றி உங்க கையில தான் இருக்கு. ஸ்டார்ட் என்றவள் கண்கள் மூடி தனது சக்தியை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு வழியாக அந்த மவுசை கையில் எடுத்தாள். இப்போது அவந்திகாவை பார்த்த அங்கிருந்த ஒவ்வொருவருக்கும் எப்படியாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று வெறியேற ஆரம்பித்தது. ஆகாஷ், நீ ஃப்ரண்ட் லைனுக்கு போ. வியன், நீ பின்னால இரு. வினோத், நீ அவங்களோட ஃபார்மேஷன்லாம் தடுத்துட்டு. சஞ்சீவ், இந்த பக்கம் நின்னு நீ அட்டாக் பண்ணு. நான் ஸ்ட்ரெயிட்டா போய் அவங்கள அட்டாக் பண்றேன். யாரும் எனக்கு ஹெல்ப்புக்கு வர வேணாம். என்னால எவ்வளோ நேரம் மேனேஜ் பண்ண முடியும்னு தெரியல, பட் நான் அவங்கள கொஞ்சம் திசை திருப்பிட்டு இருக்கேன். என்னோட சாம்பியன் செத்தா பரவாயில்ல, யாரும் என்னை காப்பாத்த வராதிங்க. இப்போதைக்கு நீங்க உயிரோட இருக்கிறது தான் முக்கியம் என்று அவந்திகா ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்ல சொல்ல அனைவரும் அதை பின்பற்றி புயல் வேகத்தில் செயல்பட ஆரம்பித்தார்கள். இது ஒரு வீடியோ கேம் என்பதையே மறந்து தாங்களே களத்தில் இறங்கி சண்டை கட்டுவது போல்தான் அனைவருக்கும் தோன்றியது. ஆனாலும் ஆர்டி டீம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. இப்போதைக்கு அனைவரது கவனமும் வெற்றி பெற வேண்டும் என்பதில் இல்லை, தங்களது முழு முயற்சியையும் போட வேண்டும் என்பதில்தான் இருந்தது. அவர்கள் தோல்வி அடைந்தாலும் முயன்று தோற்றோம் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். முதலில் எல்லாம் தோல்வி என்றால் அது அவர்களுக்கு வெறும் தோல்வி மட்டும்தான். ஆனால் இன்றுதான் தோல்வியின் உண்மையான அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்சில் கடைசி பாலில் 4 ரன் எடுத்தால் வெற்றி என்னும் போது 2 ரன் எடுத்து தோல்வியடையும் போது வருமே ஒரு துளி கண்ணீர். இன்று அவர்கள் தோல்வி அடைந்தாலும் அது இது போன்ற ஒரு தோல்வியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர்களுக்கு வருத்தமாக இல்லை, சொல்ல போனால் அவர்களுக்கு பெருமையாகத்தான் இருந்தது. ஆர்டி டீமின் கோட்டையை பாதுகாக்கும் சுவர் நொறுக்கப்பட்டது. அப்போதே கோட்டையை தாக்கி வெற்றி அடைந்து விடலாம் என்றுதான் கிங்ஸ் டீம் நினைத்திருந்தார்கள். ஆனால் ஆர்டி டீமில் இருக்கும் ஒவ்வொருவரும் கோட்டையை நெருங்க முடியாதபடி உயிரை கொடுத்து போராடி கொண்டிருந்தார்கள். இயல்பாக 20 நிமிடங்களிலிருந்து அரை மணி நேரம் வரை நடைபெறும் மேட்ச் இன்று 1 மணி நேரத்தை கடந்து சென்று கொண்டிருந்தது. இயல்புக்கு மாறாக இவ்வளவு நேரம் நடக்கும் இந்த மேட்சிற்கு கமெண்ட்ரி கொடுப்பவர் கூட களைத்து போனார். சில நேரங்களில் ஆர்டி டீமில் இருக்கும் யாராவது ஒரு சாம்பியனை எதிரி டீம் கொன்றுவிட்டால் அவ்வளவுதான், மேட்ச் முடிந்தது என்று அனைவரும் நினைக்கும் நேரம் எப்படியாவது மீண்டும் ஆர்டி டீமின் எதிரிகள் கோட்டையை நெருங்க விடாமல் போராட ஆரம்பித்து விடுவார்கள். இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் கமெண்ட்ரி கொடுப்பவர் தனது சீட்டை விட்டு எழுந்து நின்று விட்டார். மை காட், இந்த மேட்ச் 1.25 மணி நேரமா நடந்துட்டு இருக்கு. சென்னையில நடந்த வீடியோ கேம் காம்படிஷன்லயே இவ்ளோ நேரமா நடக்கிற ஒரே காம்படிஷன் இதுதான். வேற எந்த மேட்சும் இவ்ளோ நேரம் நடந்ததில்ல, இவ்ளோ விறுவிறுப்பாவும் நடந்ததில்ல. இதோ இப்போ கேம் நிலவரத்தை பார்க்கலாம். கிங்ஸ் டீம் ஆர்டி டீமை விட 5000 காயின்ஸ் அதிகமா வச்சிருக்காங்க. ஆர்டி டீம் எவ்வளோ அடி வாங்கினாலும் தாங்க வேண்டாம் இந்த சூனா பானாங்கிற மாதிரி கிங்ஸ் டீமோட எல்லா அட்டாக்கையும் தாங்கிட்டு இன்னும் தளராம நிக்கிறாங்க. கிங்ஸ் டீம் தான் பலசாலியான டீம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த மேட்ச பார்த்ததும் எனக்கு ஆர்டி டீம் மேல ஒரு தனி ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. நாமளும் ஒரு சாம்பியனா மாறி அவங்க கோட்டைய போய் காப்பாத்தணும்னு எனக்குள்ள ஒரு வெறி ஏறுது. இதோ இதோ அடுத்த பலமான அட்டாக். இந்த டைம் ஆர்டி தாக்கு பிடிப்பாங்களா?
கமான், நம்ம ஆர்டி டீமை சியர் அப் பண்ணுவோம் என்று அந்த கமெண்டர் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்ல சொல்ல பார்வையாளர்கள் எழுந்து நின்று ஆர்டி ஆர்டி என்று கத்த ஆரம்பித்தனர். ஆரம்பத்தில் ரேஞ்சர் டீமுக்காக சப்போர்ட் செய்து கொண்டிருந்த அனைவரும் இப்போது ஆர்டி டீமிற்கு சப்போர்ட் செய்ய ஆரம்பித்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் கிங்ஸ் டீமின் ஃபேன்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டி டீமின் பக்கமாக ஈர்க்கப்பட்டார்கள். என்னதான் அவர்களது கையில் கிங்ஸ் டீமை சப்போர்ட் செய்யும் பதாகைகள் இருந்தாலும் ஆர்டி டீமிற்காக கோஷம் போட ஆரம்பித்தார்கள். கமான் ஆர்டி, உங்களால முடியும், உங்களால முடியும், ஆர்டி ஆர்டி என்று அவர்கள் போடும் கோஷம் அந்த அரங்கையே பீத்து கொண்டு கேட்டது. அவந்திகாவால் இப்போது பெரிதாக அவள் கையை அசைக்க முடியவில்லை. ஆனால் ஆகாஷ், அட்டாக் பண்ண தயாராகு. வியன், போய் அந்த புதருக்குள்ள மறைஞ்சுக்கோ. வினோத், நம்ம கோட்டையை நோக்கி போ. ஆகாஷ், இப்போ உன்னோட அல்டிமேட் அட்டாக்கை யூஸ் பண்ணு என்று அவந்திகா சொன்னதும் ஆகாஷும் சரியான நேரத்தில் அவனது அல்டிமேட் அட்டாக்கை பயன்படுத்தினான். அதுவும் மிகவும் நன்றாக செயல்பட்டிருந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த கமெண்டரோ நின்ற இடத்திலேயே குதிக்க ஆரம்பித்து விடுவார் போல, வாவ் வாவ் வாவ், ஆகாஷோட இந்த அட்டாக் இருக்கே அது வேற லெவல், பக்காவான அட்டாக் என்று தனது கரகரப்பான குரலில் கத்தினார். தப்பிச்சிட்டாங்க. ஆர்டி டீம் திரும்ப ஒரு மிகப்பெரிய அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. இதோ இதோ இப்ப மினியன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. யார் யார் பண்ணுனது? ஆர்டி டீம் இல்ல, அப்போ கிங்ஸ் டீம்? முடிஞ்சது. ஆர்டி டீமோட கோட்டை அழிஞ்சுது. ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கிங்ஸ் டீம் இந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டாங்க. சோ சேட். ஆர்டி டீம் தோத்துட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் பிரேக்குக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு காரசாரமான மேட்ச் ஆரம்பமாக போகுது. இந்த 2 டீமுக்கு நடுவுலையும் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஜெயிக்க போறது ஆர்டியா இல்ல கிங்ஸா என்று அந்த கமெண்ட் கொடுப்பவர் சொல்லி முடித்ததும் பார்வையாளர்களுக்கு மத்தியில் பெரும் சலசலப்பு எழுந்தது. இவ்வளவு நேரமாக சீட்டின் நுனியில் அமர்ந்து நகத்தை கடித்து கொண்டு மேட்ச் பார்த்து கொண்டிருந்த பார்பி ஜூலிக்கு இப்போதுதான் உயிர் வந்தது போல் இருந்தது. ஒரு வழியாக இந்த மேட்சை அவர்களது டீம் வெற்றி பெற்று விட்டார்கள். பார்பி ஜூலி இதை யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, ஆர்டி டீம், நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, நாம தான் வின் பண்ண போறோம். என்ன ஆனாலும் சரி, எங்க இதயத்துல சாம்பியனா இருக்கிறது நீங்க தான் என்று கத்த ஆரம்பித்திருந்தனர். தான் கேட்டதை பார்பி ஜூலியால் நம்பவே முடியவில்லை. கிங்ஸ் டீம் தான் இந்த மேட்சில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஆர்டி டீம் பார்வையாளர்களை வென்று விட்டார்கள். தன் உதட்டை கடித்து கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு பார்பி ஜூலி அமர்ந்திருக்க, அவள் அருகே அமர்ந்திருந்த சூர்யா சுற்றி முற்றி இருக்கும் கூட்டத்தையும் அவர்கள் போடும் ஆரவாரத்தையும் கேட்டுவிட்டு, பார்பி ஜூலி, இந்த ஆர்டி டீமை வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகும் என்றான். பார்பி ஜூலியால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. சூர்யாவின் புதிய ஐடியாவை நிராகரிக்கும் அளவிற்கு பார்பி ஜூலிக்கு அங்கு அதிகாரம் இருக்கிறதா என்ன? இதை நினைத்து கசப்பாக புன்னகைத்தவள், மிஸ்டர் சூர்யா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கோபமாக அங்கிருந்து சென்றாள். அதே நேரம் இங்கு அவந்திகாவால் அவளது கை வலியை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவள் கண்கள் சிவப்பேறியிருந்தது. கஷ்டப்பட்டு தன் கண்ணீரை வெளிவரவிடாமல் தன்னை ஒரு தைரியமாக பெண்ணாக காட்டிக் கொண்டிருந்தாள். அவள் கை நிற்காமல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் டீமில் இருக்கும் யாருக்கும் இப்போது என்ன செய்வது என்றே தெரியவில்லை. கோச், இதுக்கு மேலேயும் உங்களால விளையாட முடியுமா என்று அக்கறையாக கேட்டான் ஆகாஷ். அவந்திகா தன் பல்லை கடித்து கொண்டு முடியும் என்று தலையசைத்தாள். அவள் கை உடைந்து பயனற்றதாக போனாலும் இந்த போட்டியிலிருந்து அவந்திகா விலகப் போவதில்லை. சோகமாக தலையசைத்த வியன், அந்த கடைசி ஸ்டெப்ல நான் மட்டும் இன்னும் கொஞ்சம் வேகமா செயல்பட்டு இருந்தேனா இந்நேரம் நிலைமையே தலைகீழ மாறி இருக்கும். என்னாலதான் எல்லாம் என்று அவன் வருத்தப்பட, இல்ல, நான் ரொம்பவே முன்னால நின்னுட்டேன் என்று வினோத் சொல்ல, நான் இன்னும் கொஞ்சம் பொசிஷன் மாத்தி நின்றுக்கணும் என்றான் சஞ்சீவ். இப்படி ஒவ்வொருவரும் அவர்கள் மீதுதான் தவறு இருக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவிற்கு அவர்களை பார்க்கும் போதே மனம் உருகியது.
ஒருவேளை இதுவே வேறு ஒரு டீமாக இருந்திருந்தால் உன் மீதுதான் தவறு, அவன் மீதுதான் தவறு என்று பழியை தூக்கி மற்றவர்கள் மீது போடத்தான் பார்ப்பார்கள். ஆனால் இங்கே அனைவரும் தங்களை தாங்களே குறை சொல்லிக் கொள்கிறார்கள். இவ்வளவு சிறந்த டீம் தனக்கு கிடைத்ததை நினைத்து அவந்திகாவிற்கு ஒரு நிமிடம் அவளது கைவலி கூட காணாமல் போனது போல் இருந்தது. அவள் இதை நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் போது அவர்களது அறை கதவு வேகமாக திறக்கப்பட்டது. கோபமாக உள்ளே வந்த பார்பி ஜூலி அவர்களை பார்த்து நக்கலாக புன்னகைத்து, நான் தான் சொன்னேன்ல எங்க டீமை எதிர்த்து உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு. இந்த ரவுண்ட்லயே அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலையும் நீங்க இன்னொரு ரவுண்ட் விளையாடி உங்க மரியாதைய கெடுத்துக்க போறீங்களா என்ன என்று சொன்னவள் அவந்திகாவை பார்த்து, அம்ரிதா ரோஹன், நீ என்ன நினைச்சிட்ட? காசு கொடுத்து ஆடியன்ஸ் உங்க டீமுக்கு சப்போர்ட்டா கத்த வச்சுட்டா நீங்க வின் பண்ணிட்டு தான் அர்த்தமா என்ன? எதுக்கு இப்படி கேவலமா நடந்துட்டு இருக்க? என்ன ஆனாலும் வின்னர்ஸ் வின்னர்ஸ் தான், லூசர்ஸ் லூசர்ஸ் தான் என்றாள். முன்பு ஆகாஷ் அவள் சொல்வதையெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கும் வரை அனைவரின் முன்னாலும் பார்பி ஜூலி அடக்கமானவள் போல நடந்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது ஆகாஷ் அவளை எதிர்த்து கொண்டதால் அவளுக்கு நடிக்க வேண்டிய தேவையில்லை. அனைவர் முன்னாலும் தனது சுயரூபத்தை காட்டிக் கொண்டிருந்தாள். கண்களை சுருக்கி அவளை அருவருப்பாக பார்த்த அவந்திகா, பார்பி ஜூலி, இது எங்க டீமோட ரூம், நீ வெளியே போயிட்டேனா உனக்கு மரியாதை என்றாள். இதை கேட்ட பார்பி ஜூலி நக்கலாக சிரித்துவிட்டு, நான் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்லணும். இந்த செகண்ட் மேட்ச் விளையாடாம ஓடி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சும்மா எல்லா டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. பார்பி ஜூலியின் வார்த்தைகள் அனைவரையும் கோபப்படுத்தி இருக்க அவந்திகா பொறுமையாக, எங்களுக்கு கேம்ல ஒரே ஒரு ரூல் தான், எவ்வளோ நேரம் எங்க சென்ட்ரல் டவர் நிக்குதோ அவ்வளோ நேரம் நாங்க நின்னு ஃபைட் பண்ணுவோம். சும்மா நீ காட்டுற பூச்சாண்டிக்கெல்லாம் பயந்துட்டு கேம விட்டுட்டு போவோன்னு கற்பனை பண்ணிட்டு இருக்காத என்றாள் உறுதியான குரலில். நல்லது, ரொம்ப நல்லது. இந்த உடைஞ்சு போன கைய வச்சுக்கிட்டு நீ எப்படி கேம் விளையாடுறேன்னு நானும் பாக்குறேன் என்று சொன்ன பார்பி ஜூலி கதவை டமார் என்று சாத்திவிட்டு அங்கிருந்து சென்றாள். அவள் அங்கிருந்து சென்ற பிறகு, இந்த பார்பி ஜூலி ரொம்பவே ஓவரா பண்ணிட்டு இருக்கா. பாத்தீங்களா கோச், பண்றதையும் பண்ணிட்டு எவ்வளவு திமிரா பேசுறான்னு. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அப்படியே போய் அவ கன்னத்துல பலார்னு அறையலாம் போல தோணுச்சு. இருக்கட்டும், நம்ம யாருன்னு அவளுக்கு இந்த கேம்ல காட்டுவோம். ஆமா, காட்டுவோம் என்று ஒருவர் மாற்றி ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்க பிரேக் முடிந்து இரண்டாவது ரவுண்ட் துவங்கியது. இந்த ரவுண்டில் மட்டும் ஆர்டி டீம் தோல்வி அடைந்தால் அவ்வளவுதான், கிங்ஸ் டீம் வெற்றி பெற்று விடுவார்கள். அதனால் இது வாழ்வா சாவா என்னும் படியான மேட்சாகத்தான் இருக்க போகிறது. அனைவரும் அவரவருக்கான சாம்பியனை தேர்ந்தெடுக்க அவந்திகா நீண்ட யோசனைக்கு பின் தியா என்னும் சாம்பியனை தேர்ந்தெடுத்தாள். உண்மையில் இந்த தியாவை பார்த்துத்தான் அவந்திகா தனக்கு தியா என்ற பட்டப்பெயரை வைத்துக் கொண்டாள். அவந்திகாவிற்கு மிகவும் பிடித்த சாம்பியனும் இந்த தியாதான். ஆனால் இந்த தியாவை கையாள்வது அவ்வளவு சுலபமில்லை. அவந்திகாவின் கை இந்த நிலையில் இருக்கும் போது அவள் தியாவை தேர்ந்தெடுத்தது அனைவருக்குமே திகைப்பாகத்தான் இருந்தது. வியனும் வினோத்தும் இன்னும் முழுமையாக குணமாகாமல் இருந்ததால் அவர்களாலும் இப்போது முழு பலத்துடன் விளையாட முடியவில்லை. இப்போது அவந்திகாவின் கை ஒத்துழைத்து அவள் அவளது சாம்பியனான தியாவை சரியாக பயன்படுத்தினால் அவர்களது டீம் வெற்றி பெறும். இல்லை என்றால் தியா எதிரிகள் கையில் மாட்டி சாகடிக்கப்பட்டால் அவர்களது டீம் படுமோசமாக தோல்வியடையும். தியாவின் தியா ஆர்டி டீமை காப்பாற்றுவாளா என்று பார்ப்போம். பாகம் 304. தன் கையால் மவுசை கூட பிடிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவந்திகா தனது ஆஸ்தான சாம்பியனான தியாவை தேர்ந்தெடுக்கவும் அனைவருக்கும் அதிர்ச்சிதான். கோச், இந்த நிலைமையில உங்களால தியாவை ஹேண்டில் பண்ண முடியுமா என்று வியன் பரிதாபமாக கேட்க, கண்டிப்பா என்னால மேனேஜ் பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்கு என்று அவந்திகாவிடமிருந்து உறுதியான பதில் வந்தது. முதல் மேட்சிற்கும் இரண்டாவது மேட்சிற்கும் 10 நிமிடம் இடைவெளி இருந்ததால் அவந்திகாவின் கை நடுங்குவது இப்போது கொஞ்சம் குறைந்திருந்தது. மேட்ச் ஆரம்பித்து முதல் 2 நிமிடம் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது. அவந்திகாவால் எப்போதும் போல அதிவேகமாக விளையாட முடியவில்லை என்றாலும் எந்த தவறும் செய்யாமல் விளையாடி கொண்டிருந்தாள். ஆனால்
அதற்கு மேல் ஒவ்வொரு நொடியாக கடக்க கடக்க அவந்திகாவின் வேகம் குறைந்தது. ஆகாஷ், உன்னோட மறையிற சக்தியை பயன்படுத்து, எதிரிங்க அங்க இருக்க புதருக்குள்ள இருக்காங்களான்னு பாரு என்று அவந்திகா கட்டளையிடவும் ஆகாஷும் அடுத்த நொடியே அதை செயல்படுத்திவிட்டு, ஆமா கோச், 4 பேரும் அந்த புதருக்கு நடுவுல தான் இருக்காங்க. அவங்க யாரையும் அதுக்கு மேல முன்னேற விடாத, அவங்களை எதிர்த்து சண்டை போடு, நானும் வரேன் என்று கத்திக்கொண்டே அவந்திகா முன்னே செல்ல அவளை தொடர்ந்து மற்ற 4வரும் வந்து எதிரிகளை தாக்க ஆரம்பித்தார்கள். 4 எதிரிகளை எதிர்த்து இவர்கள் 5 சண்டையிட்டால் யாருக்கு வெற்றி கிடைக்கும் என்று சந்தேகம் வேண்டுமா என்ன? அனைத்தும் நன்றாக சென்று கொண்டிருக்கும் போது அவந்திகாவால் அவள் கையை அசைக்க முடியாமல் போனது. ஸ்கிரீனில் அவந்திகாவின் தியா எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே நின்றாள். இதை பார்த்த எதிரிகள் தியாவை தாக்க ஆரம்பிக்க தியாவிற்கு எந்த அடியும் படாமல் காப்பாற்ற வந்த வினோத்தின் சாம்பியன் பரிதாபமாக உயிரிழந்தான். ஐயோ வினோத், என்ன பண்ணிட்டு இருக்க? இனிமே என்னை யாரும் காப்பாத்த வராதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கெல்லாம் சேஃபா ஓடி தப்பிச்சுக்கோங்க. என்னோட சாம்பியன் செத்தாலும் பரவாயில்ல, நீங்கெல்லாம் இல்லனா இத்தோட நாம தோத்துருவோம் என்று அவந்திகா சொல்ல, அவந்திகாவின் தியாவை காப்பாற்றுவதற்காக வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்த ஆகாஷ் அப்படியே பின்வாங்கி சஞ்சீவையும் வியனையும் காப்பாற்றச் சென்றான். எதிரிகளின் முழு கவனமும் அவந்திகாவின் மீது இருந்ததால் இவர்கள் எளிதாக தப்பிவிட்டார்கள். ஆனால் அவந்திகாவின் தியாதான் மிகவும் பரிதாபமாக சாகடிக்கப்பட்டாள். ஸ்கிரீனில் தெரியும் தியாவை பார்த்துவிட்டு தன் அருகே அமர்ந்திருந்த அவனது ரோல் மாடல் தியாவை பார்த்த ஆகாஷிற்கு கண்களில் நீர் கோர்த்தது. இதுவரை ஆகாஷ் எத்தனையோ கேம் விளையாடி இருக்கிறான், அதில் எத்தனையோ சாம்பியன்ஸ் ஆவதை பார்த்திருக்கிறான். ஆனால் ஏனோ இன்று தியா இறந்தது அவன் மனதை மிகவும் வேதனைப்படுத்தியது. அதே நேரம் இங்கே கிங்ஸ் ஃபைட்டிங் டீமின் அறையில், கோச், அந்த தியா நாங்க ஒளிஞ்சிருக்க ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு வந்ததும் நாங்க பயந்தே போயிட்டோம். ஒரு நிமிஷம் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கல, அந்த தியா அப்படியே அசையாம நின்னுட்டா. அதுக்கப்புறம் நாங்க என்ன அடிச்சாலும் அவகிட்ட எந்த அசைவும் இல்ல, ஈஸியா அவளை போட்டு தள்ளிட்டோம் என்று பார்பி ஜூலியிடம் உற்சாகமாக சொல்லிக் கொண்டிருந்தான் அந்த டீமின் கேப்டன். நானும் எல்லாத்தையும் பார்த்தேன். அந்த தியாவை இத்தோட விட்டுறாதீங்க. அடுத்தடுத்து அவ எழுந்து வர வர அதுக்கு மேல அவளால எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு அவளை கொலை பண்ணிட்டே இருங்க. இந்த மேட்ச்ல அவ படு மோசமா தோக்கணும் என்று பார்பி ஜூலியிடமிருந்து வஞ்சகமான பதில் வந்தது. அந்த டீமில் இருந்தவர்களும் அவள் கட்டளையே சாசனம் என்பது போல ஓகே கோச் என்றார்கள் கோரஸாக. 2 டீமில் நிலைமை இப்படி இருக்க, இங்கு பார்வையாளர்களுக்கு மத்தியில் மாஸ்கும் சன்கிளாஸும் அணிந்து முழுமையாக தன் முகத்தை மறைத்துக் கொண்டு அமர்ந்திருந்த அரவிந்த் தனக்கு முன்னால் தெரிந்த அந்த பெரிய ஸ்கிரீனையே நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தான். முதல் மேட்சில் அவனது டீம் தோற்றார்கள்தான். ஆனால் அது ஒன்றும் அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை. முடிந்தவரை போராடி இறுதியாக தோற்றார்கள் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் இப்போது ஸ்கிரீனில் தெரிந்த தியாவை பார்த்தவனுக்கு ஏதோ தவறாக இருக்கிறது என்று தோன்றியது. எப்போது அவன்தான் ராஜன் என்று அவந்திகாவிற்கு தெரிந்ததோ அப்போதிலிருந்து அவந்திகாவோடு பேசுவதையும் அவளை நேராக பார்ப்பதையும் தவிர்த்து வருகிறான். இப்போது கூட அதனால்தான் தான் வந்திருப்பதை கூட சொல்லாமல் பார்வையாளர்களுக்கு மத்தியில் அமர்ந்து கேமை பார்த்து கொண்டிருந்தான். எத்தனை நாட்கள் இப்படி அவந்திகாவை தவிர்க்க முடியும் என்பது அவனுக்கே தெரியவில்லைதான். ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை வரும் வரை அவந்திகாவை பார்க்காமல் இருந்துவிடலாம் என்றுதான் நினைத்திருந்தான். ஆனால் இப்போது அவன் சென்று அவனது தியாவிற்கு என்ன ஆனது என்று பார்க்கவில்லை என்றால் அவன் ராஜனாக இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று தோன்றியது. அரவிந்த் வேகமாக எழுந்து அவர்கள் டீம் விளையாடி கொண்டிருக்கும் அந்த அறைக்கு சென்றான். இங்கே அவந்திகாவின் சாம்பியன் உயிர் பெற்று எழுந்திருந்தது. ஆனால் அவந்திகாவின் கைக்கு மீண்டும் உயிர் வரவில்லையே. தன் கையை பார்த்து கொண்டிருந்த அவந்திகாவிற்கு கண்களில் நீர் கோர்த்தது. அவளது வேதனை கண்ணீராக வெளிப்படும் நேரம் ஒரு அகன்ற கரம் அவளது கரத்தை பற்றி, தியா, நான் ஹெல்ப் பண்றேன்
என்றது அதே குரல். எந்த குரலுக்காக அவந்திகா ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாளோ அதே குரல். அவந்திகாவிற்கு ஆச்சரியத்தில் அவள் இதயமே துடிப்பது நின்றது. அப்படியே உறைந்து போய் அமர்ந்திருந்தாள். சற்று நேரத்திற்கு முன்புதான் இந்த விதி ஏன் அவளுக்கு இவ்வளவு மோசமானதாக இருக்கிறது என்று நொந்து கொண்டிருந்தாள். வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று சொல்வார்களே, அது உண்மைதான் போல என்று நினைத்தவளுக்கு ஒருவேளை இது அவளது பிரம்மையாக இருக்குமோ என்று கூட தோன்றியது. சட்டென திரும்பி பார்த்தாள். எந்த சந்தேகமும் இல்லை. சாட்சாத் அவளது அரவிந்தான் அவள் கண்முன் நின்று கொண்டிருந்தான். சட்டென அவனை பார்த்ததும் திருவிழா கூட்டத்தில் தொலைந்து போன குழந்தை தன் தாயை பார்த்ததும் கண்ணீர் சிந்துமே, அதுபோல் தன்னை அறியாமல் அவந்திகா அழ ஆரம்பித்தாள். முதல் முறையாக அவந்திகா இந்த டீமிற்கு கோச்சாக நியமிக்கப்பட்ட போது இவளை நம்பாமல் டைகர் பாலா டீமை விட்டு சென்ற போது அவள் அழவில்லை. சென்ற முறை 2 பிளேயர்களின் கையில் காயம்பட்டு அவர்களது விளையாட்டிற்கு சிக்கல் வந்த போது அவள் அழவில்லை. நேற்று நிலா காணாமல் போன போது அவள் அழவில்லை. ஒவ்வொரு முறை பார்பி ஜூலி வந்து அவளை காயப்படுத்திவிட்டு செல்லும் போதும் அவள் அழுததில்லை. சற்று நேரத்திற்கு முன் முதல் மேட்சில் அவள் செய்த தவறினால் கேமில் தோற்ற போதும் அவள் அழவில்லை. ஏன் இப்போது அவள் கையில் இருந்த நடுக்கம் உடல் முழுவதும் பரவி உடலெங்கும் வலி பரவிய போதும் அவள் அழவில்லை. ஆனால் இப்போது அரவிந்த் சில வார்த்தைகள் தான் சொன்னான். ஆனால் இந்த வார்த்தைகள் அவளை தேம்பி தேம்பி அழ வைத்தது. இப்போது மட்டுமில்லை, 8 வருடத்திற்கு முன்னாலும் இப்படித்தான். அவளோடு அவளது ராஜன் இருந்தால் மட்டும்தான் அவளுக்கு வெற்றி கிட்டும். சட்டென தன்னிலை மறந்தவள் தான் எங்கிருக்கிறோம், சுற்றி யார் இருக்கிறார்கள் என்பதை கூட மறந்த அவந்திகா அழுகையோடு அரவிந்தை இறுக்கி அணைத்துக் கொள்ள ஒருமுறை சுற்றி முற்றி பார்த்த அரவிந்த், ஒன்னும் இல்ல, நம்ம தான் வின் பண்ணுவோம் என்று சொல்லி மெதுவாக அவந்திகாவின் தலையை கோதிவிட்டு கொண்டே விளையாட ஆரம்பித்தான். அதுவரை கேமில் மூழ்கி இருந்தவர்கள் இப்போதுதான் தங்கள் அருகே என்ன நடக்கிறது என்றே திரும்பி பார்த்தார்கள். அவந்திகா இன்னும் அரவிந்தை கட்டிக்கொண்டு அழுது கொண்டிருக்க ஒரு கையால் அவளை சமாதானப்படுத்தியவன் மறு கையால் கேம் விளையாடி கொண்டிருந்தான். அனைவரும் அரவிந்தையும் அவந்திகாவையும் திகைத்து போய் பார்த்து கொண்டிருக்க அரவிந்த் அதை எதையும் கண்டு கொள்ளாதவனாய் தனக்கு முன்னால் இருந்த ஸ்கிரீனை பார்த்து, இனி நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க என்றான் உறுதியான குரலில். ஒரு வழியாக ஆகாஷ் மீண்டும் தனது கவனத்தை கேமில் செலுத்த இப்போது அவனை எதிர்த்து கொண்டிருந்த எதிரிகள் யாரையும் காணவில்லை. ச்சே, அதுக்குள்ள நம்ம எதிரிங்க எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க என்றான் விரக்தியாக. ஸ்கிரீனில் இருந்து பார்வையை எடுக்காத அரவிந்த், அவங்க எல்லாரும் எங்கேயும் போகல, எல்லாரும் அந்த புதருக்குள்ளதான் மறைஞ்சிருக்காங்க, போய் அவங்கள அட்டாக் பண்ணலாம் என்று சொன்ன அரவிந்த், வினோத் நீ என் கூட வா, வியன் போய் அந்த ரோட பிளாக் பண்ணு, சஞ்சீவ் நீ அவங்க கோட்டையை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு என்று ஒவ்வொருவருக்கும் அடுத்தடுத்து கமெண்ட் கொடுத்து கொண்டே அரவிந்த் முன்னேறினான். அவந்திகா பயன்படுத்திய அதே சாம்பியனை தான் அரவிந்தும் பயன்படுத்துகிறான். ஆனால் இருவர் விளையாடும் போதும் அவர்களின் வேகத்தோடு ஏதோ ஒரு புது சாம்பியன் விளையாடுவது போல்தான் அனைவருக்கும் தெரிந்தது. இங்கு கிங்ஸ் டீமில் அந்த தியாவுக்கு கை உடைஞ்சிருக்கு, கண்டிப்பா அவளால வேகமா விளையாட முடியாது, தைரியமா அட்டாக் பண்ணுங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தான் கேப்டன். ஆர்டி டீமை சேர்ந்தவர்கள் இவர்களை நோக்கி வரும்போது, என்ன தைரியம் பாத்தீங்களா, நம்ம 5 பேரை எதிர்த்து அவங்க 3 பேர் சமாளிச்சிருவாங்களா என்ன, ஓவர் கான்பிடன்ஸ் என்று அந்த டீம் கேப்டன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அரவிந்த் தனது அட்டாக்கை ஆரம்பித்திருந்தான். அரவிந்தின் அட்டாக்கில் ஒரே நேரத்தில் 3 பேர் சரிந்தார்கள். அவந்திகாவின் சாம்பியனை குறைத்து மதிப்பிட்டிருந்தவர்களுக்கு இப்போதுதான் அதன் பலம் தெரிந்தது. அரவிந்த் வந்ததும் மேட்ச் அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. இவ்வளவு நேரம் அரவிந்தை கட்டி கொண்டிருந்த அவந்திகா இப்போது அவன் அருகே நின்று கொண்டிருந்தாள். இப்போதுதான் அவந்திகா அரவிந்தை நன்றாக பார்த்தாள். அவன் சொன்னது போல் படப்பிடிப்பு ஆரம்பித்திருந்ததால் அவனது புது கெட்டப்பிற்கு ஏற்றவாறு மிகவும் ஸ்டைலாக முடி வெட்டியிருந்தான்.
டெல்லியில் இருக்கிறேன் என்று சொன்னவன் தனக்காக ஒரே இரவில் இத்தனை தூரம் வந்திருக்கிறான் என்று நினைக்கும் போதே அவந்திகாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. மேட்ச் திரும்பவும் தனது விறுவிறுப்பை எட்டி பிடித்திருந்தது. ஆரம்பத்தில் அவந்திகாவின் சாம்பியனை கொன்றதால் கிங்ஸ் டீம் லீடிங்கில் இருந்தார்கள். ஆனால் தற்போது அரவிந்தின் வழிகாட்டுதலில் மேட்ச் திரும்பவும் சூடு பிடிக்க ஆரம்பித்திருந்தது. என்னதான் மொத்த டீமையும் வழி நடத்தினாலும் தோனியின் ஹெலிகாப்டர் ஷாட்டிற்கு பஞ்சம் இருப்பதில்லை. அதுபோல என்னதான் அனைவருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அரவிந்தின் வேகம் குறையவில்லை. அரவிந்த் வந்த வேகத்தில் கிங்ஸ் டீமில் இருக்கும் 5 பிளேயர்களையும் துவம்சம் செய்திருந்ததால் அது அவர்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருந்தது. அரவிந்தின் கைகள் எவ்வளவு வேகமாக செயல்படுகிறதோ அதைவிட வேகமாக அவனது கண்கள் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஏதோ ஒரு ரோபோ போல அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தானே தவிர அவன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. அரவிந்த் வந்து 5 நிமிடத்திற்குள்ளாகவே 2 முறை எதிரி டீமின் மொத்த பிளேயர்களையும் கொன்று குவித்திருந்தான். இதை பார்த்து கொண்டிருந்த கமெண்டர், ஓ மை காட், நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு கொலவெறி தாக்குதலை பார்த்ததே இல்ல. வாவ், என்ன மாதிரி ஒரு மேட்ச். ஆர்டி டீமை கம்பேர் பண்ணல கிங்ஸ் டீம் ஏதோ ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி தான் இருக்கு. ஆர்டி டீம் எங்க இருந்து வந்தது இந்த புயல் வேகம்? ஐயோ கடவுளே, திரும்ப திரும்ப ஆர்டி டீம் ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காங்க. போன மேட்ச்ல கிங்ஸ் டீம் ஆர்டி டீமை எழ விடாம அடிச்சதால அந்த கோபத்துல இப்ப ஆர்டி டீம் வெறி கொண்டு எழுந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வா, பழி வாங்குறதுனா அது இப்படித்தான் இருக்கணும் என்று துள்ளி குதித்து கொண்டு கமெண்ட்ரி சொல்லிக் கொண்டிருந்தார். மேட்ச் ஆரம்பித்து சரியாக 8 நிமிடத்தில் கிங்ஸ் டீமை சேர்ந்த பிளேயர்களை 4 முறை மொத்தமாக கொன்று குவித்து அவர்களது கோட்டையையும் தரைமட்டமாக்கி ஆர்டி டீம் வென்றிருந்தார்கள். கிங்ஸ் டீமிற்கு என்ன நடக்கிறது, என்ன நடந்தது என்று ஒன்றும் புரியவில்லை. அபாரமான வெற்றி. ஆர்டி டீமோட இந்த ஆட்டம் இருக்கே, நெருப்புல இருந்து எழுந்து வந்த பீனிக்ஸ் பறவை மாதிரி அவ்வளோ ஒரு வேகம், அவ்வளோ ஒரு வெறி, செம்மையான கோஆர்டினேஷன், எல்லாமே செம்மையா இருந்துச்சு. என்ன நான் சொல்றது, சத்தியமா சொல்றேன், நான் ஆர்டி டீமோட ஃபேன் ஆகிட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம திரும்ப மீட் பண்ணலாம். விறுவிறுப்பான இந்த காம்படிஷனோட ஃபைனல் மேட்ச். இப்போ தோத்து போன கிங்ஸ் டீம் திரும்பவும் வெறி கொண்டு எழுந்து வருவாங்களா, இல்ல ஆர்டி டீம் கிட்ட அடி வாங்கி பரிதாபமா தோத்து போவாங்களா? 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் என்று கமெண்ட்ரி சொல்பவர் சொல்லி முடிக்கவும் ஆர்டி ஆர்டி என்று அந்த அரங்கம் முழுக்க ஒரே கோஷம் கேட்க ஆரம்பித்தது. எப்போதும் தோல்வி அடைந்த டீமின் ஃபேன்ஸ்கள் வெற்றி பெற்ற அணியை திட்டத்தான் செய்வார்கள். ஆனால் இங்கு அதற்கு முற்றிலும் மாறாக கிங்ஸ் டீமின் ஃபேன்களும் ஆர்டி டீமிற்கு ஆதரவாக கோஷம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். இங்கே ஆர்டி டீமின் அறைக்குள் ஒரு பெரிய புயல் அடித்து ஓய்ந்தது போல் இருந்தது. கண் கொட்டாமல் அரவிந்தையே பார்த்து கொண்டிருந்த ஆகாஷ், அப்போ நீங்கதான் ராஜனா என்று இத்தனை நாள் அவன் மனதில் இருந்த சந்தேகத்தை இன்று நேரடியாகவே அரவிந்திடம் கேட்டுவிட்டு அவன் பதிலுக்காக அமைதியாக காத்திருந்தான். ஆனால் இத்தனை தூரம் அரவிந்த் விளையாடிய பிறகும் அவன் ராஜன்தானா என்று கேட்பது முட்டாள்தனமான கேள்வி என்று அவனுக்கே தோன்றியது. அவனை ஒரு நொடி கூர்ந்து பார்த்த அரவிந்த் அவனுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் நடுங்கிக் கொண்டிருக்கும் அவந்திகாவின் கையை பிடித்து, உன் கைக்கு என்னாச்சு என்றான் அக்கறையாக. இதுவரை அரவிந்தின் விளையாட்டை பார்த்து பிரமிப்பில் இருந்தவர்களுக்கு இப்போதுதான் அரவிந்த் அந்த அறைக்குள் வந்ததும் அவந்திகா அவனை கட்டி பிடித்ததும் அரவிந்தும் ஒரு குழந்தையை சமாதானப்படுத்துவது போல் பொறுமையாக அவள் தலையை வருடி விட்டதும் அவர்களுக்கு நினைவு வந்தது. ஆகாஷின் கண்கள் எதையோ கண்டுபிடித்து விட்டது போல் ஆச்சரியத்தில் விரிந்தது. அப்படின்னா நீங்க ராஜன், இவங்க தியா, அப்போ நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா என்று ஆச்சரியத்தில் அவன் சத்தமாகவே கத்திவிட்டான். அரவிந்த் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஒரு சிரிப்பை மட்டுமே பதிலாக கொடுத்தவன் நடுங்கிக் கொண்டிருக்கும் அவந்திகாவின் கைகளில் மென்மையாக ஒரு முத்தம் கொடுத்தான். அவ்வளவுதான். இதற்கு மேல் அவன் வார்த்தைகளால் பதில் சொல்லவும் வேண்டுமா என்ன? பாகம் 305. அப்போ நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா
என்று ஆகாஷ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அரவிந்த் அவந்திகாவின் கையில் முத்தம் கொடுத்ததுமே ஆகாஷிற்கு புரிந்துவிட்டது. எதிர்பார்க்காத நேரத்தில் அனைவர் முன்னாலும் அரவிந்த் முத்தம் கொடுக்கவும் வெட்கத்தில் நெளிந்த அவந்திகா அவன் பிடியிலிருந்து தனது கையை வேகமாக விடுவித்துக் கொண்டு தன் பாக்கெட்டுக்குள் கையை விட்டுக் கொண்டாள். அரவிந்தின் முத்தத்தையும் அவந்திகாவின் வெட்கத்தையும் பார்த்த வியனும் வினோத்தும் கோரஸாக, வாவ், அப்போ இந்த ஊரே தேடிட்டு இருந்த மிஸ்ஸஸ் அரவிந்த் நம்ம கோச் அவந்திகா மேடம் தானா? ஓ மை காட், இவ்ளோ நாளா இது எப்படி எங்களுக்கு தெரியாம போச்சு என்றார்கள். அனைவரது முகத்திலும் இருந்த சந்தோஷத்தை பார்த்த அவந்திகா மென்மையாக அவர்களை பார்த்து சிரித்தவள், இன்னும் இந்த மேட்ச் முடியல, நாம ஒரு ரவுண்டு தான் முடிச்சிருக்கோம். சோ அதுக்குள்ள திசை திரும்ப வேணாம், நல்லா கவனமா அடுத்த ரவுண்டும் விளையாடணும், புரியுதா என்றாள். இதுல என்ன கோச் சந்தேகம், கண்டிப்பா அடுத்த ரவுண்டும் நம்ம தான் ஜெயிப்போம் என்று கோரஸாக பதில் வந்தது. சரி, ஓகே, நான் கொஞ்ச நேரத்துல வரேன் என்று சொல்லி வெளியே எழுந்து சென்றாள். உள்ளே இருக்கும் வரை எப்படியோ அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்ட அவந்திகாவால் வெளியே வந்ததும் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. உடைந்து அழ ஆரம்பித்தாள். அரவிந்த் வந்துவிட்டான். இந்த போட்டியின் சாம்பியன் ஆக போகிறார்கள். நியாயமாக பார்த்தால் அவந்திகா சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க வேண்டும். ஆனால் அவளோ அழுது கொண்டிருக்கிறாள். இப்படி ஒரு மேட்சில் ராஜனோடு ஒன்றாக அமர்ந்து விளையாட வேண்டும் என்று எத்தனையோ நாள் கனவு கண்டிருக்கிறாள். ஆனால் அவள் கனவு இன்று கூட வெறும் கனவாகவே போய்விட்டதை நினைத்து அவளுக்கு வருத்தமாக இருந்தது. தன் மீதே அவளுக்கு கோபமாகவும் வெறுப்பாகவும் இருந்தது. தன்னுடைய கையாளாகாத நிலையை நினைத்து துக்கப்பட்டு கொண்டவளுக்கு ஏதோ தன்னை சுற்றி அனைவரும் சந்தோஷமாக இருப்பது போலவும் அவள் மட்டும்தான் வருத்தமாக இருப்பது போலவும் தோன்றியது. சோகமாக அங்கிருந்து சென்று பார்வையாளர்களுக்கு நடுவில் அமர்ந்திருந்த சூர்யாவின் அருகில் சென்று அமர்ந்தாள். நல்ல வேளையாக பார்பி ஜூலி அவளுடைய பிளேயர்ஸோடு இருந்ததால் அவந்திகாவிற்கு எந்த தொல்லையும் இல்லை. ஹே தியா, வந்துட்டியா? எங்க போயிருந்த இவ்ளோ நேரம் என்று சூர்யா கேட்ட கேள்விக்கு அவந்திகாவிடம் எந்த பதிலும் இல்லை. அவள் அங்கு தெரிந்த ஸ்கிரீனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு நொடி மௌனமாக இருந்த சூர்யா, தியா, நீ இவ்ளோ நேரம் மேட்ச் பார்த்துட்டு இருந்ததானே, உனக்கு எந்த டீம் பிடிச்சிருக்கு? கிங்ஸ் டீமா இல்ல ஆர்டி டீமா என்றான். அவனை திரும்பி பார்த்த அவந்திகா எந்த பதிலும் சொல்லாமல் மீண்டும் திரும்பிக் கொண்டாள். இவனது முட்டாள்தனமான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லும் மனநிலையில் இப்போது அவந்திகா இல்லை. சூர்யாவிற்குமே முகம் சோகமாக மாறியது. அவனுக்கு நன்றாகவே தெரிந்தது யார் ஜெயிக்க போகிறார்கள் என்று. கிங்ஸ் டீம் இந்த போட்டியில் வெல்லவில்லை என்றால் அந்த டீமை அவந்திகாவிற்கு பரிசு கொடுப்பதில் என்ன நன்மை இருந்துவிடப் போகிறது என்று நினைத்த சூர்யா வேறு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்க, சரியாக அதே நேரம் அந்த போட்டி நடக்கும் அரங்கின் வாசலில் பரிதாபமாகவும் பதட்டமாகவும் ஒரு இளம் பெண் வந்து நின்றாள். காவலர்கள் அந்த பெண்ணை வாசலிலேயே தடுத்து நிறுத்தி, இப்ப உள்ள யாரையும் அலோ பண்ண முடியாது, ஆல்ரெடி கேம் ஸ்டார்ட் ஆகிருச்சு என்றனர். முகத்தை சுளித்த அந்த பெண், நான் ஆர்டி டீமோட ஒரு பிளேயர், இப்ப நான் கண்டிப்பா உள்ள போயே ஆகணும், பிளீஸ் அலோ பண்ணுங்க என்றாள். ஒரு நொடி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட காவலர்கள், உங்க ஐடி கார்டு இருந்தா காமிங்க, நாங்க உள்ள அலோ பண்றோம் என்றார்கள். என்னதான் தனக்கு பதிலாக அவந்திகா விளையாடினாலும் வியனுக்கும் வினோத்திற்கும் இன்னும் காயம் குணமாகவில்லை. அதனால் கண்டிப்பாக அவர்கள் டீம் பிளேயர் இல்லாமல் தடுமாறும் என்று இரவெல்லாம் யோசித்து யோசித்து குழம்பியவள் பயங்கர போராட்டத்திற்கு பின் வீட்டிலிருந்து தப்பி ஓடி வந்திருக்கிறாள். இப்போது அவளிடம் ஐடி கார்டு கேட்டாள், எங்கு செல்வாள்? தப்பித்து வரும்போது அவளால் அவள் போனை கூட எடுத்து வர முடியவில்லை. இல்ல, என்கிட்ட எந்த ஐடி கார்டும் இல்ல என்று நிலா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, எவ்வளோ தைரியம் இருந்தா நீ வீட்டை விட்டு தப்பிச்சு வந்திருப்ப என்ற கோபமான குரல் அவள் பின்னால் இருந்து கேட்டது.
அதே நேரம் இங்கு கேமின் 3வது ரவுண்ட் குறித்து எந்த சந்தேகமும் இல்லை. கேம் தொடக்கத்திலிருந்தே அரவிந்த் ஒரு அசூரனை போல்தான் விளையாடினான். அதனால் எந்த சிக்கலும் இல்லாமல் 10 நிமிடத்திற்குள்ளாகவே கேம் முடிவிற்கு வந்தது. வெற்றி என்று சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. இது அபாரமான வெற்றி. ஆர்டி டீம் வெற்றி பெற்றார்கள் என்று ஸ்கிரீனில் தோன்றியதுமே பார்வையாளர்கள் அனைவரும் எழுந்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஆரம்பித்தார்கள். ஏற்கனவே தான் ஆர்டி டீமின் ஃபேன் ஆகிவிட்டேன் என்று சொன்ன கமெண்டரை பற்றி கேட்கவா வேண்டும்? அபாரமான வெற்றி, ஆர்டி டீம் சாதிச்சிட்டாங்க, இந்த போட்டியோட சாம்பியன் ஆர்டி டீம் தான் என்று உற்சாகத்தில் வாயில் வந்ததையெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார். அரங்கில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தவர்கள் மட்டுமல்லாமல் இந்த போட்டியை லைவ் ஷோவாக பார்த்து கொண்டிருந்தவர்களும் ஆர்டி டீமின் அபாரமான வெற்றியை பார்த்து பிரமித்து போய் அமர்ந்திருந்தார்கள். முக்கியமாக அவந்திகாவின் தியாவும் அரவிந்தின் தியாவும் சாம்பியன் என்றாலும் 2 பேரும் அதை பயன்படுத்திய விதம் முற்றிலும் வேறாக இருந்தது. இனி சொல்லவே வேண்டாம், இதை பின்பற்றி பலர் விளையாட ஆரம்பிப்பார்கள். என்னதான் விளையாடியது அவந்திகாவும் அரவிந்துமாக இருந்தாலும் அவர்கள் விளையாடியது நிலாவின் பெயரில் என்பதால் இந்த ஒரே மேட்சில் நிலாவிற்கும் வெறித்தனமான ரசிகர்கள் அவதரித்திருந்தார்கள். இந்த காம்படிஷன் ஆரம்பிக்கும் போது யாருக்குமே தெரியாத டீமாக இருந்த ஆர்டி டீம் இப்போது கேமிங் உலகின் சாம்பியன் என்று கொண்டாடும் அளவிற்கு பெரிய வெற்றியை அடைந்திருந்தது. எழுந்து நின்று தன்னை சுற்றிலும் இருக்கும் பார்வையாளர்களின் கொண்டாட்டத்தை பார்த்த அவந்திகாவின் மனம் அரவிந்தை தான் தேடியது. அவள் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து சிறிது தொலைவில் இருந்த கேமிங் ரூமை பார்த்தாள். உள்ளே பிளேயர்கள் அனைவரும் எழுந்து குதித்து கொண்டு தங்கள் வெற்றியை கொண்டாடி கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அதில் ஒருவன் மட்டும் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் சேரில் அமர்ந்து பார்வையாளர்களை பார்த்து கொண்டிருந்தான். இவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவன் தன்னைத்தான் தேடுகிறான் என்பதை அவந்திகாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவன் பார்வை தன்னை தேடுகிறது என்று தெரிந்ததுமே அவந்திகாவிற்கு சொல்ல முடியாத உற்சாகம் தோன்றியது. அந்த நொடியே அவ்வளவு நேரம் அவள் முகத்தில் இருந்த சோகம் மறைந்து ஒரு பெரிய புன்னகை தோன்றியது. இதுவரை நடந்தது அனைத்தும் அவள் மனதை விட்டு மறைந்தது. இனி என்ன ஆனாலும் அவந்திகா கவலைப்பட போவதில்லை. இனி வாழ்க்கையில் எப்போதும் அவளால் விளையாட முடியாமல் போனாலும் அதை பற்றி அவள் கவலைப்பட போவதில்லை. இதோ 8 ஆண்டுகளாக அவள் தேடிக்கொண்டிருந்த அவளது ராஜன் அவள் கண்முன்னே இருக்கிறான். இன்னும் இதே காதலோடு சொல்ல போனால் அதைவிட அதிக காதலோடு இருக்கிறான். அவளது டீம் இவ்வளவு பெரிய போட்டியில் வென்றிருக்கிறார்கள். இனி என்ன வேண்டும் அவளுக்கு? இது அவளுடைய வெற்றி. அவளும் உற்சாகமாக பார்வையாளர்களோடு சேர்ந்து கை தட்டியவள் மீண்டும் அவளது இருக்கையில் அமர்ந்து அனைத்து திசைகளிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கும் இவளது டீமின் பெயரை கண்ணை மூடி ரசித்துக் கொண்டிருந்தாள். அந்த நேரம் வாசலின் அருகில் ஏதோ சண்டை நடப்பது போல் சத்தம் கேட்க அதை உற்று கவனித்தாள். பார்வையாளர்களின் அத்தனை ஆர்ப்பாட்டத்திற்கு நடுவிலும் நிலாவின் குரலை அவள் தெளிவாக கேட்க முடிந்தது. வேகமாக எழுந்து அவள் வாசலை நோக்கி ஓட, "ஹே தியா, எங்க போற?" என்று கேட்டுக்கொண்டு சூர்யாவும் அவளை பின்தொடர்ந்து ஓடி வந்தான். இப்போது சூர்யா மிகவும் உடைந்து போயிருந்தான். இத்தனை நாட்களாக அவனது தியாவிற்காக அவன் உருவாக்கிய சர்ப்ரைஸ் அனைத்தும் வீணாகிவிட்டது. அவனது டீம் படுமோசமாக தோற்றிருந்தார்கள். இந்த நேரத்தில் இதை அவளுக்கான கிஃப்டாக எப்படி கொடுப்பது, வேறு என்ன செய்யலாம் என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். அவன் என்ன யோசிக்கிறான், ஏன் வருத்தமாக இருக்கிறான் என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்க அவந்திகாவிற்கு நேரமில்லை. அவள் வாசலுக்கு சென்று பார்த்தபோது நிலா அங்கிருந்த ஒரு கற்சிலையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு நின்றிருந்தாள். அவளுக்கு பின்னால் இருந்த அவளது அம்மா அவள் முடியை பிடித்து இழுத்து கொண்டிருந்தார். "அம்மா ப்ளீஸ், கடைசி ரவுண்ட் மட்டுமாச்சும் நான் விளையாடிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இனி நான் எப்பவும் விளையாட போக மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். வீட்டை விட்டு ஓடி போக மாட்டேன். வேலைக்கு போய் அண்ணாவுக்காக சம்பாரிச்சு கொடுக்கறேன்" என்று அவள் அழுகையோடு கெஞ்சிக் கொண்டிருக்க அவள் கன்னத்தில் பலார் என்று அறைந்தவர், "இப்போ நீ என் கூட வீட்டுக்கு வர, புரியுதா? நீ மட்டும் இப்ப விளையாட போனேனா அவங்க கொடுத்த காசை திருப்பி வாங்கிப்பாங்க" என்றார் கடுப்பான குரலில். "அம்மா
ப்ளீஸ்மா. நிலாவின் கெஞ்சல் குரல் அந்த கற்சிலையை கூட கரைத்து விடும் போல. ஆனால் அந்த மனித காண்டாமிருகத்தை ஒன்றும் செய்யவில்லை. வாய்ப்பே இல்ல. எப்ப பாரு கேமுன்னு, வா வீட்டுக்கு, அப்புறம் பேசிக்கிறேன் என்று அவர் தன் பலம் கொண்ட மட்டும் நிலாவை இழுக்க, நிலாவோ விடாப்பிடியாக அங்கேயே நின்றாள். உன்னை என்ன பண்றேன் பாரு என்று கடுப்பானவர் நிலாவின் முகத்தில் மாறி மாறி அறைய அவள் கன்னம் சிவந்து உதட்டிலிருந்து ரத்தம் கசிய ஆரம்பித்தது. அவந்திகா அங்கு வரும்போது நிலா மயங்கும் நிலையில் இருந்தாள். அப்போதுதான் நிலா நின்ற இடத்தில் வைக்கப்பட்டிருந்த ஸ்கிரீனில் ஆர்டி டீம் வென்றுவிட்டார்கள் என்று காட்டப்பட்டது. அதை பார்த்ததுதான் தாமதம். மயங்கும் நிலையில் இருந்த நிலா புத்துயிர் பெற்று எழுந்தவள் போல் குதூகலமாக, ஆர்டி டீம் வின் பண்ணிருச்சு, அம்மா எங்க டீம் வின் பண்ணிருச்சு, நாங்க வின் பண்ணிட்டோம் என்று உற்சாகமாக கத்த ஆரம்பித்தாள். நிலாவின் திடீர் மாற்றத்தை பார்த்து அவளது அம்மா கூட ஒரு நொடி திகைத்துத்தான் போனார். அம்மா, இப்ப நான் உங்க கூட வீட்டுக்கு வரேன், நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் என்று அவள் சொல்லவும் இப்போதுதான் நிலாவின் அம்மா முகத்தில் மகிழ்ச்சி தோன்றியது. ரொம்ப நல்லது. கேமுன்னு நீ உன் எதிர்காலத்தை வீணாக்கிட்டு இருக்க. இந்த கேம்ல என்ன கிடைக்க போகுது? ஒன்னும் கிடைக்காது. நீ வீட்டுக்கு வந்து வேலைக்கு போ. கொஞ்சம் பணம் சேர்த்து உங்க அண்ணன் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்ச அப்புறம் நீயும் நல்லா இருக்கலாம். உனக்கும் நல்ல பையனா பார்த்து கட்டி வைக்கிறேன், புரியுதா? அம்மா ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், கோச்சிக்க கூடாது என்று அவர் பேசிக் கொண்டிருக்கும் எதுவும் நிலாவின் காதில் கேட்கவில்லை. அவள் டீம் வெற்றி பெற்று விட்டது என்ற உற்சாகத்தில் இருந்தாள் அவள். அவளை பார்த்த அவந்திகாவின் கண்களில் கண்ணீர் தேங்கியது. நிலா என்று அவள் அழைத்ததும் உற்சாகமாக அவந்திகாவை பார்த்த நிலா, கோச், நாம வின் பண்ணிட்டோம், நாம ஜெயிச்சிட்டோம் என்று குதிக்க ஆரம்பித்தாள். கண்ணீரோடு அவளை கட்டிக்கொண்ட அவந்திகா, ஆமா நாம ஜெயிச்சிட்டோம் என்றால் மெல்லிய குரலில். அவந்திகாவிற்கு நிலாவின் வீட்டு நிலை புரிந்தது. அவள் அம்மாவை எதிர்த்து பேசலாம் என்றுதான் நினைத்தாள். ஆனால் அவள் அம்மா சொல்வதில் ஒன்று மட்டும் நிஜம், இந்த கேமிங்கில் எந்த எதிர்காலமும் இல்லை. 25 வயது வரை விளையாட்டுத்தனமாக எது வேண்டுமானாலும் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதற்கு மேல் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். அரவிந்த் இந்த டீமை உருவாக்கியது கூட சம்பாதிப்பதற்காக இல்லை, அவனுக்கு இருந்த ஆர்வத்தில்தான் உருவாக்கினான். இதை நினைத்து பெருமூச்சு விட்டவள் நிலாவை பார்த்து, நிலா, நம்ம ஆர்டி டீமுக்கு எப்பவுமே நீ தேவை என்றாள். அவந்திகாவை பார்த்து புன்னகைத்த நிலா புரிந்தது என்று தலையசைத்து விட்டு கண்களை துடைத்துக் கொண்டு தன் அம்மாவின் பக்கம் திரும்பினாள். 2 அடி அவள் அம்மாவோடு சென்றவள் மீண்டும் அவந்திகாவை பார்த்து, கோச், நான் திரும்ப வருவேன் என்று சொல்லவும் அவள் அம்மாவிற்கு கோபம் பீறிட்டு வந்தது. அவந்திகாவை முறைத்து பார்த்தவர், இங்க பாருமா, நீ பாட்டுக்கு என் பொண்ணுக்கு கேம் விளையாடலாம் அது இதுன்னு ஆசை காட்டிட்டு இருக்காத. நாங்கெல்லாம் சாதாரணமானவங்க, உங்கள மாதிரி பணக்காரங்க இல்ல என்று சொல்லிவிட்டு நிலாவை இழுத்து கொண்டு அவர்களுக்காக காத்திருந்த ஆட்டோவில் ஏறி சென்றார். நிலா ஏறி சென்ற ஆட்டோ ஒரு புள்ளியாகி அவள் கண்ணை விட்டு மறையும் வரை அவந்திகா அதையே பார்த்து கொண்டிருந்தாள். சரியாக அந்த நேரம், மிஸ்டர் சூர்யா, மிஸ்டர் சூர்யா என்ற பதற்றமான குரல் கேட்டு அவள் திரும்பி பார்க்க பார்பி ஜூலிதான் சூர்யாவை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். தோற்றுவிட்டோம் என்ற பதற்றத்தில் இருந்தவள் சூர்யாவின் அருகில் அவந்திகா இருப்பதை கூட பார்க்காமல், மிஸ்டர் சூர்யா, நாம இந்த மேட்ச்ல தோத்துட்டோம் தான், பட் அடுத்த காம்படிஷன்ல கண்டிப்பா வின் பண்ணிரலாம் என்றாள். இதை கேட்ட சூர்யா பார்பி ஜூலியை எரிப்பது போல் பார்த்து கொண்டிருந்தான். பார்பி ஜூலியும் அவளது டீமும் அடுத்த காம்படிஷனுக்காக காத்திருக்கலாம். ஆனால் அவனது காதலை அவன் என்றே சொல்லியாக வேண்டும். இனியும் அவன் காத்திருக்க போவதில்லை. வெற்றி பெற்ற ஒரு டீமை பரிசாக கொடுப்பதற்கும் தோல்வி அடைந்த ஒரு டீமை பரிசாக கொடுப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன. என்ன செய்ய, சூர்யாவிற்கு வேறு வழி இல்லை. இவ்வளவு தூரம் வந்த பிறகு இனியும் மறைக்க முடியாது என்பதால் அவந்திகாவை பார்த்து கஷ்டப்பட்டு புன்னகைத்தவன் மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, தியா, இன்னைக்கு நான் உனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட் கொடுக்க போறேன் என்றான். ஏற்கனவே பார்பி ஜூலி சொல்லியதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தவள் இப்போது கண்களை சுருக்கி சூர்யாவை பார்த்தாள்.